ஜெபம் பண்ண கடவோம். உன்மேல் இருக்கிற என் ஆவியும் நான் உன் வாயில் அருளிய என் வார்த்தைகளும் இது முதல் என்றென்றைக்கும் உன் வாயிலிருந்தும் உன் சந்ததியின் வாயிலிருந்தும் உன் சந்ததியினுடைய சந்ததியின் வாயிலிருந்தும் நீங்குவது இல்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். இது எனக்கு அவர்களோடு இருக்கும் என் உடன்படிக்கை என்று கர்த்தர் சொல்லுகிறார். மகா பரிசுத்தமும் அன்பும் கிருபைகளும் நிறைந்த பரலோக பிதாவே, எங்கள் மீதும் எங்களுடைய சந்ததியின் மேலும் உடைய ஆவியையும் ஆசீர்வாதத்தையும் அருளுகிற கர்த்தராய் நீ இருக்கிறபடியினால் நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. இப்படிப்பட்ட உன்னதமான தெய்வத்தை நாங்கள் ஆராதிக்கவும் தொழுது கொள்ளவும் எங்களை அழைத்து கொண்டு வந்த தயவுக்காய் ஸ்தோத்திரம். இந்த ஆராதனை வேளையிலும் ஆண்டவர் எங்கள் மத்தியிலே எழுந்தருளி உம்முடைய பிரசன்னத்தினால் எங்கள் ஒவ்வொருவரும் நிறைத்து இந்த ஆராதனை எங்களுக்கு ஆசீர்வாதமாக்கி தர வேண்டும் என்று மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக மிகுந்த தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் பரிசுத்த பிதாவே, ஆமென். ஆராதனைக்கு ஆரம்பமாக ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாக கீதம் 210 பாமாலை 172 பாடவும். சபையின் அஸ்திபாரம் நல்மீட்பர் கிறிஸ்துவே. கீதம் 210 பாமாலை 172 பாடுவோம். நின்றபடியே பிரார்த்தனை செய்வோமாக. எல்லா இருதயங்களையும் எல்லா விருப்பங்களையும் எல்லா ரகசியம் அறிந்திருக்கிற சர்வ தேவனே,
நாங்கள் தேவரிடத்தில் பரிபூர்ணமாய் அன்பு கூறவும் ஒரு பரிசுத்த நாமத்தை உத்தமமாய் மயப்படுத்தவும் ஒரு பரிசுத்தாவின் ஏவுதலால் எங்கள் இதயத்தின் சிந்தனைகளை சுத்தம் பண்ணியருள எங்கள் கர்த்தராகிய கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். நம்முடைய கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்து சொன்னதாவது, நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் உன் முழு மனதோடும் உன் முழு பலத்தோடு அன்பு கூறுவாயாக என்பது பிரதான கற்பனை. இதற்கொப்பாக இருக்கிற இரண்டாம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல் பிறரிடத்தில் அன்பு கூறுவாயாக என்பதே. இவைகளின் பெரிய கற்பனை வேறொன்றுமில்லை. இவ்விரண்டு கற்பனைகளிலும் நியாயப்பிரமாண முழுமையும் தீர்க்க தரிசனங்களும் அடங்கியிருக்கிறது என்பதே. பிரியமானவர்களே, நாம் இப்பொழுது தேவனுடைய மகா பரிசுத்த வசனத்தை கேட்கவும் ஆண்டவருடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் பெற்றுக்கொள்ளவும் இங்கே கூடி வந்திருக்கிறோம். உத்தம மனஸ்தாபத்தோடும் உண்மையான விசுவாசத்தோடும் அவரிடத்தில் கிட்டி சேருவதற்காக தேவனுடைய கிருபை தேடி முழங்கால் படியிட்டு மௌனமாக நம்மை நாமே சோதித்து அறிவோமாக. உங்கள் பாவங்கள் நிமித்தம் முழு இதயத்தோடு உண்மையாய் மனசாபப்பட்டு பிறரிடது அன்பும் சிநேகமாயிருந்து
இனி தேவனுடைய கற்பனைகளை கைக்கொண்டு புதிதாக்கப்பட்டவர்களாக அவருடைய பரிசுத்த மார்க்கத்தில் நடப்போம் என்று தீர்மானித்த நீங்கள் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக சர்வ வல்லமையுள்ள கடவுளோடு ஒப்புரவாகும்படி உங்கள் பாவங்களை மனத்தாழ்மையாய் அறிக்கையிடுங்கள். மனதுருக்கத்தின் ஆண்டவரே, மனதுருக்கத்தின் ஆண்டவரே, உமக்கு விரோதமாகவும் எங்கள் சகோதர சகோதரிகளுக்கு விரோதமாகவும் பாவம் செய்துள்ளோம் என்று அறிக்கையிடுகிறோம். கிறிஸ்துவின் நாமத்தை சொல்லியும் தீமையை விட்டு விலகவில்லை. இயேசு கிறிஸ்து காட்டிய நீதி வழியில் உண்மை நாங்கள் உண்மையாக பின்பற்றவில்லை. உம்முடைய விடுதலை அருள்பணியில் உலகில் உம்மோடு நாங்கள் சேர்ந்து செயலாற்றவில்லை என்று அறிக்கையிடுகிறோம். கிருபை நிறைந்த ஆண்டவரே, உம்முடைய மிகுந்த இரக்கத்தினால் பாவமடையங்களை சுத்திகரியும். உம்முடைய பரிசுத்த ஆவியினால் விடுதலை பெறவும் பொது ஜீவன் உள்ளவர்களாய் வாழவும் உம்மோடும் சக மனிதரோடும் சமாதானத்தோடு வாழவும் அருள் புரிந்தருளும். ஆமேன். இயேசு கிறிஸ்துவின் மூலமாக கடவுளுடன் உண்மையாய் மனந்திருவர் யாவருக்கும் அருளப்பட இருக்கிறது நிறைந்த தேவசனத்தை கேளுங்கள். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் இடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவன் அடைம்படிக்கு அவரை தந்தரளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்கிற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமானது. நம்முடைய பரம பிதாவாகிய சர்வ வல்லமுள்ள கடவுள் உத்தம மனஸ்தாபத்தோடும் உண்மையான விசுவாசத்தோடும் தம்முடைய மனம் திரும்பி தங்கள் சகோதரர் சகோதரிகளின் குற்றங்களை மன்னிக்கிற யாவருக்கும் பாவம் மன்னிப்பு அருள் செய்வோம் என்று மிகுந்த இரக்கமாக வாக்குத்தத்தம் செய்திருக்கிறார். அவர் நம்முடைய கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து நிமித்தம் உங்களுக்கு இறங்கி உங்கள் பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து அவர்கள் விடுதலையாக்கி சகல நன்மையில் உறுதிப்படுத்தல் நிறுத்தி நித்திய ஜீவகரையில் சேர்ப்பாராக. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. ஜெபம் பண்ண கடவோம். திருத்துவ திருநாளுக்கு பின்வரும் 6ஆம் ஞாயிற்றுக்குரிய சுருகு ஜெபம். கிருபை நிறைந்த ஆண்டவரே, முது சரீரமாகிய பரிசுத்த சபைக்காக எங்களுக்கு தந்த இது திருமண்டலத்திற்காக நன்றி செலுத்துகின்றோம். இம்மட்டும் எங்கள் திருமண்டலத்தை நீர் ஆசீர்வாதமாக நீர் பாதுகாத்து உம்முடைய சத்தியத்தினால் எங்களை போஷித்தீரே. உம்முடைய ஆவியினால் எங்களை வழிநடத்தி வரும் தயவுக்காக நன்றி செலுத்துகின்றோம். புதிய பல தரிசன திட்டங்களை தந்து எம்மை உமக்கு பிரியமான பிள்ளைகளாக நடத்துவீராக. எம்மை தேடி வந்த எல்லா அருள் தொண்டர்களுக்காகவும் அவர்களின் உன்னதமான உழைப்பு உயிர் தியாகங்களுக்காக உம்மை போற்றுகிறோம். அந்த பரிசுத்த வாங்கின தியாகத்தால் உழைப்பால் அர்ப்பணிப்பால் உயர்ந்திருக்கும் நாங்கள் எங்கள் மீட்பராய் இயேசு கிறிஸ்துவை தலைவராய் கொண்டு பரிசுத்த ஆவியானவரால் அனுதினமும் ஆளுகை செய்யப்பட்டு எம் விசுவாச பெற்றோர் காட்டிய பரிசுத்த தியாக வழியில் நடந்து உம்மை பிரியப்படுத்த கிருபை செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்டுள்ள நிருப வாக்கியம் எபிரேயருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் முதல் 19வது வசனம் வரை. எபிரேயர் 3ஆம் அதிகாரம் 13வது வசனம் முதல். உங்களில் ஒருவனாயிலும் பாவத்தின் வஞ்சனையினாலே கடினப்பட்டு போகாதபடிக்கு இன்று எண்ணப்படும் அளவும் நாடோறும் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லுங்கள். நாம் ஆரம்பத்திலே கொண்ட நம்பிக்கையை முடிவு பரியந்தம் உறுதியாய் பற்றி கொண்டிருப்போமாயில் கிறிஸ்துவினிடத்தில் பங்குள்ளவர்களாயிருப்போம். இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாயில் கோபமூட்டுதலில் நடந்தது போல உங்கள் இருதயங்களை கடினப்படுத்தாதிருங்கள் என்று சொல்லியிருக்கிறதே. கேட்டவர்களில் கோபமூட்டினவர்கள் யார்? மோசையினால் எகிப்திலிருந்து புறப்பட்ட யாவரும் அப்படி செய்தார்கள் அல்லவா? மேலும் அவர் 40 வருஷமாய்
யாரை ஆரோசித்தார்? பாவம் செய்தவர்களை அல்லவா? அவர்களுடைய சவங்கள் வனாந்தரத்தில் விழுந்து போயிற்றே. பின்னும் என்னுடைய இளைப்பாறுதலில் பிரவேசிப்பது இல்லை என்று அவர் யாரை குறித்து ஆணையிட்டார்? கீழ்ப்படியாதவர்களை குறித்தல்லவா? ஆதலால் அவிசுவாசத்தினாலே அவர்கள் அதில் பிரவேசிக்க கூடாமற் போனார்கள் என்று பார்க்கிறோம் என்பது. இது ஆண்டவரின் திருவார்த்தை. வாசிக்கும்படியை குறிக்கப்பட்ட சுவிசேஷ வாக்கியம் பரிசுத்த மத்தேயு எழுதின நற்செய்தி நூல் 16ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் முதல் அடங்கியிருக்கிற தேவனுடைய வார்த்தையை கேளுங்கள். பரிசுத்த மத்தேயு எழுதின நற்செய்தி நூல் 16ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் முதல். அப்பொழுது இயேசு, நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள் என்று கேட்டார். சீமோன் பேதுரு பிரதியுத்தரமாக, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்றான். இயேசு அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ பாக்கியவான். மாம்சமும் இரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, பரலோகத்தில் இருக்கிற என் பிதா இதை உனக்கு வெளிப்படுத்தினார். மேலும் நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ பேதுருவாய் இருக்கிறாய். இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன். பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல்களை நான் உனக்கு தருவேன். பூலோகத்திலே நீ கட்டுகிறது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும். பூலோகத்திலே நீ கட்டவிழ்ப்பது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும் என்றார் என்பது. இது கிறிஸ்துவின் நற்செய்தி. வானத்தையும் பூமியையும் காணப்படும் காணப்படாததும் எல்லாவற்றையும் படைத்தவராய் இருக்கிறார் சர்வபிதாவாகிய ஒரே தேவனை விசுவாசிக்கிறேன். ஒரே கர்த்தருமாய் தேவனுடைய பிரதமருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவையும் அவர் சகலமும் உண்டாவதற்கு தமது பிதாவினாலே ஜெனிப்பிக்கப்பட்டவர், தேவனுடைய தேவமானவர், ஜோதி ஜோதியானவர், மேதேவி மேதேவன், உண்டாக்கப்பட்டவர், ஜெனிப்பிக்கப்பட்டவர், பிதாவுடைய நேசமுடையவர், சகலத்தையும் உண்டாக்கினவர், மனிதனவர்,
ஆண்டவரே, உண்மையில் விசுவாசிக்கிறேன். பாவங்கள் எல்லாம் ஒரே நாள் சென்றடைய கர்த்தரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே திருநெல்வேலி திருமண்டலம் கல்லடிக்குறிச்சி சிஎஸ்ஐ கிறிஸ்து ஆலயத்தின் சார்பாக இந்த ஆராதனை வேளைக்கு உங்கள் எல்லாரையும் அன்போடு கூட வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். ஆண்டவருடைய கிருபையும் ஆசீர்வாதம் உங்களோடு கூட எப்பொழுதும் சதா காலங்களில் எடுத்திருப்பதாக. ஒவ்வொரு வாரமும் காலை 7 மணிக்கு உங்களோடு கூட சேர்ந்து இந்த ஏஞ்சல் தொலைக்காட்சி மூலமாக கர்த்தரை ஆராதிப்ப நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தேவன் கொடுத்த பெரிய இறக்கத்திற்கு கிருபைக்காக கர்த்தரை துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். விசேஷமாக இந்த நல்ல வாய்ப்புகளை நமக்கு ஒவ்வொரு வாரமும் தந்து கொண்டு வருகிற நம்முடைய அன்பிற்கும் மரியாதைக்கும் ஒரு அருமையான ஐயா சாது சுந்தர் செல்வராஜ் ஐயா அவர்களுக்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தரை துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். நம்ம எல்லாரும் ஆண்டவரை ஆராதிக்கணும். ஆலயத்துக்கு போக முடியாத அநேக வயதான பெற்றோர்கள் இருக்கின்றாங்க. ஆறுங்கள் இல்லாத இடத்தில் வாழ்ந்து கொண்டிருக்க அருமையான சகோதர சகோதரி இருக்கிறாங்க. எல்லாரும் கர்த்தரை ஆராதிக்க வேண்டும் என்ற ஒரு பெரிய வாஞ்சியோடு தரிசனத்தோடு கூட ஐயா நமக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறாங்க. கர்த்தர் தாமே அருமையான சாது அவர்களையும் அவர் செய்து கொண்டு வருகிற ஊழியங்களை அபரிவிதமாய் ஆசீர்வதிப்பாராக. நம்முடைய தனி ஜபங்களிலே ஐயா அவர்களுக்காக ஊழியங்களுக்காக ஜபிப்போம், ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்வோம். இந்த ஆராதனை வேளையை இதே நேரத்தில் காலை 7 மணிக்கு நாங்கள் யூடியூப் சேனலிலும் கூட ஆராதனை வேளை சிஎஸ்ஐ திருநெல்வேலி டயசிஸ் என்ற யூடியூப் சேனலிலும் நாங்கள் ஒளிபரப்பு செய்கிறோம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மற்றவர்களுக்கு அறிமுகப்படுத்துங்கள். ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளும்படியாக உங்களை மிகுந்த அன்போடு கூட நான் கேட்டுக்கொள்கின்றேன். இந்த ஆராதனை வேளையை மிகுந்த ஜெபத்தோடும் அதிக பிரயாசத்தோடும் ஒவ்வொரு நாளும் நாங்கள் உங்களை வழங்கி கொண்டு வருகிறோம். உங்களுடைய ஜெபங்கள் அதிகமாக எங்களுக்கு தேவை. எனக்காக என்னோடு கூட இந்த ஊழியத்தை பங்கெடுத்து கொண்டு வருகிற இந்த அருமையான பாடல் குழுவினருக்காக, அந்த கொயர் மாஸ்டர், ஆர்கனிஸ்ட், ஒளிப்பதிவு செய்கின்ற அருமையான சகோதரர்கள் ஒவ்வொருவருக்காக நீங்கள் அதிகமாக ஜெபிக்க உங்களை மிகுந்த அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். இந்த ஆராதனை வேளை ஒளிப்பதிவு செய்வதற்கு ஏராளமான தேவைகள் உண்டு. கர்த்தர் உங்கள் உள்ளத்தை எவ்வாறு சொன்னால் நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம், நீங்கள் தாங்க முன் வரலாம். நிச்சயமாக அதனுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வீர்கள் என்று சந்தேகம் கிடையாது. இந்த நாளிலும் கூட இந்த ஆராதனை வேளையை தாங்க முன்வந்த பெருமாள்புரத்தை சார்ந்த சென்னையில் வசித்து கொண்டிருக்கிற அருமையான ஒரு அன்புக்குரிய தகப்பனார் அவர்களுக்காக ஆண்டவரை துதிக்கிறேன். இந்த நாட்களில் தன்னுடைய 80வது பிறந்த நாளை தேவன் அவர்கள் காணும்படியாக கிருபை செய்திருக்கிறார். கடந்த நாட்டு எத்தனையோ பலவீனங்களுக்கு மத்தியிலும் கர்த்தர் அவர்களை ஆசீர்வதித்து வந்தார். ஒரு பொருத்தனையோடு கூட இந்த ஊழியத்தை தாங்க முன் வந்திருக்கின்றார்கள். தவறாமல் இந்த ஆராதனை வேளையில் பங்கெடுத்து ஆண்டோடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிற அருமையான ஒரு குடும்பத்தினர், அருமையான தகப்பனார் ஐயா அவர்களுக்காக, அம்மா அவர்களுக்காக ஆண்டவரை துதிக்கிறேன். கர்த்தர் நல்ல சுகத்தையும் பலத்தையும் நீடித்த சுகவாழ்வையும் கர்த்தர் கொடுத்து வழிநடத்துவாராக. ஆண்டவர் தாமே இந்த பிள்ளைகளுக்கு எல்லாம் பலனையும் சம்பூர்ணமான ஆயுசையும் கொடுத்து வழிநடத்துவாராக. நீ உன் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டாங்க சமாதானத்தை காண்பாய் என்று சொல்ல வார்த்தையின்படி சந்ததியெல்லாம் கண்டு ஆண்டவருக்கு நன்றி செலுத்தும் பாக்கியத்தை கொடுத்து நடத்துவாராக. தேவனுக்கு கொடுத்த மூத்த மகளுக்காக, மருமகனுக்காக, தேவனுக்கு கொடுத்த 2 பிள்ளைகளுக்காக கர்த்தரை துதிக்கிறேன். அமெரிக்க ஐக்கிய தேசத்தில் அவர்கள் கர்த்தருக்கு சாட்சியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. கர்த்தர் தான் அவருடைய அருமையான குடும்பத்தை ஆசீர்வதிப்பாராக. அதே போல் சென்னையில் இருக்கின்ற அருமையான மகள், 2வது மகளுக்காக, அவருடைய கணவர், அவர் கொடுத்த அருமையான அன்பு மகனுக்காக ஆண்டவர் துதிக்கிறேன். கர்த்தர் இந்த அருமையான குடும்பத்தையும் ஆண்டவர் வேலையெடுத்து பாதுகாத்து ஆசீர்வதிப்பாராக. எல்லா விதம் நன்மையினாலும் கிருபையினாலும் இந்த குடும்பத்தை நிறைத்து கர்த்தர் வழிநடத்துவாராக. தேவ கிருபை உங்கள் அனைவரோடு கூட எப்பொழுது நிலைத்திருப்பதாக. ஆமென். இந்த நாளிலும் கர்த்தர் நம்மோடு கூட பேசும்படியாக நாம் 1 நிமிடம் தலைவணங்கி ஜெபம் செய்வோம். நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல வேலைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இப்பொழுது உம்முடைய திருவார்த்தைகளை கேட்க வந்திருக்கிறோம். எங்கள் ஒவ்வொருவரோடு கூட பேசும். இன்றைக்கு நாங்கள் கற்றுக்கொள்ளுகிற வேத வசனங்கள் எங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதமாக பிரயோஜனமாக இருக்க கிருபை தாரும். நீரே எங்கள் மத்தியில் இடைபடுவீராக. மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தை ஜெபிக்கிறோம் தூய பிதாவே, ஆமென். கர்த்தரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினால் உங்கள் எல்லாரையும் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். ஆண்டவருடைய கிருபையும் ஆசீர்வாதமும் உங்களோடு கூட எப்பொழுதும் நிலைத்திருப்பதாக. இந்த நாளிலும் கூட நாம் சிந்திக்கும்படியாக
நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற தியான பொருள் திருச்சபை, த சர்ச். திருச்சபை என்ற ஒரு தலைப்பின் கீழ் உங்களோடு கூட வேத வசனத்தின் மூலமாக சில வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். பழைய ஏற்பாட்டிலே இந்த திருச்சபையை எவ்வாறு அழைக்கிறார் என்று சொன்னால், எபிரேய பதத்திலே கஹால் என்று சொல்லுகின்றார்கள். அதாவது டு கால், அழைக்கிறது, அதை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. கர்த்தருடைய ஜனங்கள், யெகோவாவை வழிபடுகிற ஜனங்கள் எல்லாரும் ஒரு குறிப்பிட்ட இடத்துல அவர்கள் கூடி வரும்படியாக, அழைக்கப்படும்படியாக ஒரு பெருந்திரள் கூடுகிறது தான் சபை என்று பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டிருக்கிறது. புதிய ஏற்பாட்டில் நீங்கள் வரும்பொழுது இந்த திருச்சபைக்கு எக்லிஷியா அப்படின்ட்டு கிரேக்கு பதத்தில் சொல்லுவாங்க. டு கால் அவுட் அப்படி சொல்லுவாங்க. அதாவது எல்லா கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், பிரித்தெடுக்கப்பட்டவர்கள் எல்லாரும் ஒன்று சேருகின்ற ஒரு கூட்டம், அவர்கள்தான் இந்த திருச்சபை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் வேதத்தில் நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது இந்த திருச்சபை என்று சொன்னால் நம்ம பார்க்கும் பொழுது அது கிறிஸ்துவின் சரீரம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நாம் எபேசியர்கள் நிருபம் 1 அதிகாரம் 23 கொலோசியர் 1:18 ஆகிய வசனங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது இந்த சபையானது கிறிஸ்துவின் சரீரத்திற்கு ஒப்பாக சொல்லப்பட்டிருக்கின்றது. இந்த சபை கிறிஸ்துவின் சரீரத்துக்கு ஒப்பாக சொல்லப்பட்டிருக்கிறபடியினால் இந்த சபைக்கு தலைவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கிறிஸ்து. நீங்களும் நானும் இந்த ஆண்டவருடைய சரீரத்திலே அவயவமாக இருக்கிறோம். இந்த சபையிலே நம்ம எல்லாரும் ஆண்டவருடைய சரீரமாகிய சபையிலே நம்ம எல்லாரும் அவயவங்களாக இருக்கும்படியான ஒரு கிருபைகளை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கின்றார். எவ்வளவு பெரிய ஒரு பாக்கியத்தை ஆண்டவர் தருகிறார். இந்த சபையானது ஆண்டவருடைய சரீரம் என்று அழைக்கப்பட்டிருக்கிறது. பழைய ஏற்பாட்டை நம்ம பார்க்கும் பொழுது இந்த சபை எப்படி இருந்தது? ஆண்டவரை ஆராதிக்கின்ற ஒரு சபையாய் இருக்கும்படியாக கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்கள், பிரித்தெடுக்கப்பட்ட ஜனங்கள் ஒன்றாய் கூடி வரும்படியாக அழைக்கப்படுகிறதாக வேதத்தை சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த முற்பிதாக்களுடைய காலங்களில் என்ன செய்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஆண்டவரை ஆராதிப்பதற்கு தனிநபர்கள் சென்று பலி செலுத்துகின்ற ஒரு பழக்கம் இருந்துச்சு. ஆபிரகாம் சென்ற இடங்களிலெல்லாம் பலிபீடங்களை கட்டி கர்த்தரை தொழுது கொண்டான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போல் ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்கள் கூட பலிபீடங்களை கட்டி கர்த்தரை தொழுது கொண்டார்கள். மோசேயுடைய காலங்களில் நாம் பார்க்கும் பொழுது ஆசரிப்பு கூடாரத்திற்கு கர்த்தருடைய ஜனங்கள் வந்து சபையாக நின்று கர்த்தரை ஆராதித்தார்கள், பலி செலுத்தினார்கள். சாலமோனுடைய காலத்தில் நாம் பார்க்கும் பொழுது கர்த்தருக்கென்று ஒரு பெரிய தேவாலயத்தை கட்டினான். தேவாலயத்திலே கர்த்தருக்கென்று பலி செலுத்தினார்கள், கர்த்தரை ஆராதித்தார்கள். எங்குமுள்ள எந்த இடத்துல இருந்தாலும் யூதர்கள் என்ன செய்வாங்கன்னா, சாலமோன் கட்டின ஆலயத்திற்கு வந்து கர்த்தரை தொழுது கொள்ளுகிற, பலி செலுத்துகிற ஒரு வழக்கம் இருந்துச்சு. அதற்கு அப்புறமாக இஸ்ரவேல் ஜனங்களுடைய பாவத்து நிமித்தமாக பாபிலோன் தேசத்திற்கு சிறைப்பிடிக்கப்பட்டு போனார்கள். அப்பொழுது எருசலேமில் உள்ள இந்த ஆலயம் அழிக்கப்பட்டது, எல்லாம் அழிக்கப்பட்டது. பாபிலோன் தேசத்தில் இருக்கும் பொழுது அவர்களுக்கு ஒன்றும் செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை. அப்பொழுதுதான் இந்த சினகாக், ஜெப ஆலயங்கள் என்ன செய்ததுன்னா தோன்ற ஆரம்பித்ததாக இங்கு வேத வரலாற்று அறிஞர்கள் சொல்லுகின்றார்கள். பின்பு செருபாபிலுடைய காலத்தில் மீண்டும் இங்கு எருசலேமுக்கு வந்து ஆலயத்தை கட்டுகிறதாக இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. மீண்டும் பலி செலுத்துகிற வழக்கங்கள் எருசலேம் ஆலயத்தில் நடைபெற ஆரம்பிக்கிறது. கர்த்தருடைய ஜனங்கள் ஆராதிக்க ஆரம்பித்து விடுகிறார்கள். புதிய ஏற்பாட்டு காலத்தில் வரும்பொழுது இங்கு நாம் அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 11 அதிகாரம் 7 முதல் 10 வரை உள்ள வசனங்களில் வாசித்து பார்க்கும் பொழுது பேதுரு மூலமாக ஆண்டவர் சொல்லுகிற ஒரு பெரிய சத்தியம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரட்சிப்பு வந்து எல்லாருக்கும் பொதுவானது. அதைத்தான் ஆண்டவராக இருக்கிற இயேசு கிறிஸ்து சமாரிய ஸ்திரீகள் சொல்வார், எங்கும் பிதாவை தொழுது கொள்ளும் காலம் வருகிறது சொல்லி. அப்போ அந்த புதிய ஏற்பாட்டு காலத்தில் இந்த அப்போஸ்தலர்கள், சீசர்கள் எல்லா இடங்களில் போய் சுவிசேஷத்தை பிரசங்கித்து ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணினார்கள். சபைகள் தோன்ற ஆரம்பித்தது. எல்லா இடங்களிலும் கர்த்தருடைய ஜனங்கள் என்ன செய்தாங்கன்னா ஆராதிக்க ஆரம்பித்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு நீங்களும் நானும் ஆண்டவரை ஆராதிக்கும்படியாக ஆண்டவர் நமக்கு அருமையான திருச்சபையை என்ன செய்திருக்கிறான்னு கொடுத்திருக்கிறார்.
இந்த திருச்சபை ஆண்டவருடைய சரீரம் என்று பார்த்தோம். அந்த சரீரமான சபையிலே நம்ம எல்லாரும் கர்த்தரை ஆராதிக்கும்படி ஒரு பெரிய கிருபைகளை தேவன் தந்திருக்கிறார். அப்படி என்றால் இந்த சரீரமான திருச்சபை எப்படிப்பட்டதாய் இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார் என்பது குறித்து இன்றைக்கு ஒரு சில காரியங்களை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். இந்த சரீரமான திருச்சபை எப்படிப்பட்டதாய் இருக்க வேண்டும், அதிலே உறுப்பினராக கிறிஸ்துவின் சரீரமாக சபையிலே அவயவங்களை இருக்கிற நீங்களும் நானும் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார் என்பதை குறித்து ஒரு சில காரியங்களை உங்களோடு கூட நான் இன்றைக்கு வேத வசனத்தின் மூலமாக சொல்ல விரும்புகிறேன். இந்த வேதத்தில் வாசித்து பார்க்கும் பொழுது ஆண்டவர் விரும்புகின்ற ஒரு சபை எப்படிப்பட்ட ஒரு சபையாக இருக்க வேண்டும் என்று சொன்னார், பரிசுத்தம் உள்ள ஒரு சபையாக இருக்க வேண்டும். காரணம், ஆண்டவராக இருக்கிற இயேசு கிறிஸ்து சபைக்கு தலைவராக இருக்கிறார். அவர் சொன்னார், நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள். இந்த இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் எகிப்து தேசத்திலிருந்து பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்திற்கு அழைத்து கொண்டு வந்தார். எகிப்தினுடைய இந்த அடிமைத்தன வாழ்விலிருந்து ஜனங்களை ஒரு புதிய ஒரு விடுதலை பயணத்தை கொடுத்து கானான் தேசத்துக்கு அழைத்து கொண்டு வருகிறார். மோசே பார்வோனிடம் போய் சொல்லும் பொழுது, எபிரேயருடைய தேவனை கர்த்தர் எங்களை சந்தித்தார், நாங்கள் வனாந்திரத்தில் போய் கர்த்தருக்கு பலி செலுத்த வேண்டும், கர்த்தருக்கு ஆராதனை செய்ய வேண்டும், இல்லாவிட்டால் கொள்ளை நோய்கள் வரும் என்று அவன் பார்வோனிடம் போய் சொல்லுகிறதாக பார்க்கின்றோம். அப்போ எதற்காக இந்த விடுதலை ஆண்டவர் நமக்கு தருகிறார்? நாங்கள் எல்லாரும் கர்த்தரை ஆராதிக்க வேண்டும், கர்த்தரை தொழுது கொள்ள வேண்டும். இந்த ஜனங்கள் அவ்வாறு அழைக்கப்பட்டார்கள். நீங்கள் யாத்திரையாம் புஸ்தகம் 20ஆம் அதிகாரத்தை வாசித்து பார்க்கும் பொழுது ஆண்டவராய் கர்த்தர் இந்த இஸ்ரவேல் சபைக்கு, இஸ்ரவேல் ஜனங்கள் அது ஒரு சபையாய் கருதப்படுகிறது, அவர்களுக்கு 10 கட்டளைகளை கொடுக்கிறார். முதல் கட்டளை என்ன தெரியுமா? என்னையன்றி உனக்கு வேறு தேவர் உண்டாயிருக்க வேண்டாம், நான் ஒருவர் தான் கர்த்தர், என்னை மாத்திரம்தான் நீங்க ஆராதிக்க வேண்டும். நீங்கள் 32ஆம் அதிகாரத்துக்கு வரும்பொழுது இந்த மோசே நியாயப்பிரமாணத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக, கட்டளைகளை பெற்றுக்கொள்ளும்படியாக சீனாய் மலையிலே ஏறி சென்றான். வருவதற்கு நாட்கள் ஆகிவிட்டது. தேவ சமூகத்திலே புசியாமலும் குடியாமலும் இரவு பகலாக 40 நாள் உபவாசம் பண்ணி கொண்டிருக்கின்றான். இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் ஆர்வத்தில் வருகிறார்கள். 32ஆம் அதிகாரம் முழுவதுமாய் வாசித்து பார்க்கும் பொழுது இதை குறித்து மிக அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்கள் ஆரோனிடத்தில் கூட்டம் கூடி, 32ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், அவனை நோக்கி, எகிப்து தேசத்திலிருந்து எங்களை அழைத்து கொண்டு வந்த அந்த மோசேக்கு என்ன சம்பவித்ததோ அறியோம், ஆதலால் நீர் எழுந்து எங்களுக்கு முன் செல்லும் தெய்வங்களை எங்களுக்காக உண்டு பண்ணும் என்றார்கள். இந்த இஸ்ரவேல் மக்கள் சொல்லுகின்றாங்க, எங்களுக்கு முன் செல்லுகின்ற தெய்வங்களை எங்களுக்கு உருவாக்க வேண்டும், உண்டாக்க வேண்டும். முதல் கட்டளைகளை அவர் மீறினார்கள். அப்படி விளைவு என்ன தெரியுமா? கன்றுக்குட்டிகளை உருவாக்கினார்கள். அதை உருவாக்கி அதற்கு பண்டிகை கொண்டாட, பலி செலுத்த, விருந்து கொண்டாட ஆரம்பித்தார்கள் என்பதாக இங்கு வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கின்றது. ஒரு பலிபீடத்தை கட்டி மிக சிறப்பாக, இதுதான் கர்த்தருக்கு பண்டிகை சொல்லி ஆண்டவர், இதுதான் ஆண்டவருக்கு உண்டான பண்டிகை சொல்லி அவர்கள் பலி செலுத்த ஆரம்பித்து விட்டார்கள். எந்த ஒரு சொரூபத்தை கூட உருவாக்க கூடாதுன்னு சொன்ன ஆண்டவர் அவருடைய கட்டளைக்கு எதிராக செயல்பட ஆரம்பித்தார்கள். 7ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது ஆண்டவர் மோசேயை பார்த்து சொல்லுகின்றார், நீ இறங்கி போ, எகிப்து தேசத்திலிருந்து நீ நடத்தி கொண்டு வந்த உன் ஜனங்கள் தங்களை கெடுத்து கொண்டார்கள். இந்த ஜனங்கள் பரிசுத்தமாகும்படியாக, பரிசுத்தமுள்ள தெய்வத்தை ஆராதிக்கும்படியாக அழைக்கப்பட்ட இந்த ஜனங்கள், வேறு பிரிக்கப்பட்ட ஜனங்கள், பிரித்தெடுக்கப்பட்ட ஜனங்கள் தங்களை கெடுத்து கொண்டார்கள் என்று வசனம் சொல்லுகிறது. இஸ்ரவேல் சபையானது கர்த்தரை விட்டு விலகி சோரம் போன ஒரு நிலைமை. ஆண்டவர் சொன்னார், இந்த ஜனங்கள் தங்களை கெடுத்து கொண்டார்கள், நான் இவரை அழிக்கப் போகிறேன். தேவ சமூகத்தில் கதறினான். பரிசுத்தத்தை இழந்து போன ஒரு சபையாய் காணப்பட்டது. அவருடைய விளைவு என்னன்னு பார்த்தீங்கன்னா 28ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும்போது, அன்றைய தினம் ஒரு பெரிய ஒரு சங்காரம், 3000 பேர் அங்கு மரிக்கிறதாக வேதத்தில் சொல்லப்பட்டு இருக்கின்றது. சபை எப்பொழுது பரிசுத்தத்தை இழந்து போகிறதோ மாபெரும் அழிவு அந்த சபைக்கினராக வருகிறதாக வேதம் சொல்லுகின்றது. நீங்கள் 1 சாமுவேல் புஸ்தகத்தில் நான் வாசித்து பார்க்கும் பொழுது 2ஆம் அதிகாரத்தில் 12ஆம் வசனம் சொல்லுகிறது, ஏலியின் குமாரர் பேலியாடின் மக்களாயிருந்தார்கள், அவர்கள் கர்த்தரை அறியவில்லை. நீங்கள் தொடர்ந்து வாசித்து பார்க்கும் பொழுது இந்த ஜனங்கள், இந்த ஏலியின் பிள்ளைகள் தவறான காரியங்களை செய்கிறார்கள். பலி செலுத்தப்படும்படி வருகின்ற அந்த மிருகத்தினுடைய இறைச்சியை
அது வேக வைக்கிறதுக்குள்ளாக பலி செலுத்துற உண்மையாக வலுக்கட்டாயமாக அதை எடுத்துக்கொள்கிற ஒரு பயங்கரமான ஒரு நிலைமை, கர்த்தரின் காணிக்கையை அருவருப்பாக எண்ணுகின்ற ஒரு சூழலை அங்கு உருவாக்கி விட்டார்கள். அது மாத்திரமல்ல, 22ஆம் வசனம் சொல்லுகிறது, ஏலி மிகுந்த கிழவனாயிருந்தான். அவன் தன் குமாரர் இஸ்ரவேலருக்கெல்லாம் செய்கிற எல்லாவற்றையும் அவர்கள் ஆசரிப்பு கூடாரத்தின் வாசலில் கூட்டம் கூடுகிற ஸ்திரீகளோடு சயனிக்கிறதையும் கேள்விப்பட்டு என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. பயங்கரமான வச்சாரம், வேசித்தனம் போன்ற பாவங்களை செய்ய ஆரம்பித்தார்கள். நீங்கள் தொடர்ந்து இந்த அதிகாரம் முழுவதுமாக நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது ஒரு பெரிய சாபம் வருகிறது. ஏலியுடைய குடும்பத்தில் இது யார் என்ன செய்ய மாட்டாங்கன்னா, வயதானவர் இருக்க மாட்டாங்க, இள வயதில் மரித்து போவாங்க. ஆசாரியை ஊழியம் செய்யும்படியாக இந்த குடும்பத்தை விட்டு நான் என்ன செய்ய விட்டேன் சொன்னால் விலக்கி விட்டு என்பதாக ஆண்டவர் சொல்லுகிறார். அவர்கள் தள்ளப்படுகின்ற ஒரு சூழலை. அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, எப்பொழுது சபை பரிசுத்தத்தை இழந்து போகிறதோ அப்பொழுது சபையில் என்ன வருகிறன்னு சொன்னால் பயங்கரமான அழிவுகள் அதற்கு நேராக வர ஆரம்பித்து விடுகிறது. ஏனென்றால் இது திருச்சபைக்கு தலைவர் கிறிஸ்து. அவர் பரிசுத்தர். அவருடைய அவயங்களாக இருக்கிற நீங்களும் நானும் பரிசுத்தமுடையவர்களாக இருக்க வேண்டும் தேவன் எதிர்பார்க்கிறார். எப்பொழுது இந்த சபையானது, சபையினுடைய மக்கள் தேவனுக்கு எதிராக பாவம் செய்ய ஆரம்பிக்கின்றார்களோ அப்பொழுது பயங்கரமான அழிவுகள், அதாவது சொல்லப்போனால் விரும்பத்தகாத அநேக காரியங்கள் நம்ம தனிப்பட்ட வாழ்க்கையில், குடும்ப வாழ்வில் ஏற்பட ஆரம்பித்து விடுகிறது. கர்த்தருக்கு பரிசுத்தமாய் வாழும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்கள். நீங்கள் யோசுவின் புஸ்தகத்தில் வாசித்து பார்க்கும் பொழுது 3ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் சொல்லுகின்றார், யோசுவை பார்த்து இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் 5ஆம் வசனம் சொல்லுகிறது, யோசுவா ஜனங்களை நோக்கி உங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள், நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார் என்றார். இந்த ஜனங்கள், இஸ்ரவேல் மக்கள், ஆண்டவருடைய சபை என்று அழைக்கப்பட்டது ஜனங்கள், கர்த்தரை ஆராதிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்கள் இப்பொழுது கானான் தேசத்திற்கு அருகாமையில் வந்து விட்டார்கள். யோர்தான் நதியை கடக்கணும், அவ்வளவுதான். யோர்தான் நதி வருடம் முழுவதும் இருபுறமும் கரை புரண்டு ஓடுகின்ற ஒரு நதி. அவளை எளிதாக கடக்க முடியாது. 6 லட்சத்திற்கு அதிகமான மக்கள், அவருடைய மனைவி பிள்ளைகளெல்லாம் சேர்ந்த கிட்டத்தட்ட 30 லட்சம் பேர் இருப்பார்கள் சொல்லுகிறார்கள். அத்தனை பேரும் அந்த நதியை கடப்பதற்கு சாதாரணமான ஒரு காரியம் கிடையாது. எல்லாம் திகைத்து கொண்டிருக்கிறாங்க. அப்போ யோசுவா சொல்லுகின்றான், நீங்கள் பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள். கர்த்தருடைய சபையாக கருதப்பட்ட இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் பரிசுத்தம் பண்ணி கொள்ளுகிறார்கள். நடந்தது என்ன தெரியுமா? ஆசாரின் உடன்படிக்கை பெட்டி எடுத்துக்கொண்டு அந்த யோர்தான் நதியிலே கால் வைக்கின்றான். அந்த நதி 2ஆக பிரிந்து போயிற்று. இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் உலர்ந்த தரையில் நடந்து போவது போல யோர்தானை கடந்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. எப்பொழுது பரிசுத்தமாக நாம் வாழும்படியாக நம்மை அர்ப்பணிக்கின்றோமோ, உலகத்தினுடைய பாவத்தின் வல்லமையிலிருந்து விடுதலை பெற்றவர்களாக கர்த்தரை ஆராதிக்கிற கூட்டமாக நாம் எப்பொழுது தேவ சமூகத்தில் வருகிறோமோ அப்பொழுது கர்த்தர் என்ன செய்ய தெரியுமா? சபையிலே அற்புதங்களை செய்ய ஆரம்பித்து விடுகிறார். விஸ்வவாணி பத்திரிகையிலே ஒரு செய்தி ஒன்றை நான் வாசித்தேன். வட மாநிலத்திலே இயேசுவை பற்றி அறியாத மலை கிராமங்களிலே 2 மிஷனரிகள் போய் ஊழியம் செய்திருக்கின்றார்கள். பயங்கரமான மதுபானத்திற்கும் வேசித்தனத்துக்கும் அடிமைப்பட்டிருந்த அந்த ஜனங்களுக்கு கிறிஸ்துவனுடைய சுவிசேஷமாகிய ஒளி அங்கு பிரகாசித்தது. அந்த கிராம மக்கள் முழுவதுமாக இயேசுவை ஏற்றுக்கொண்டாங்க. ஒரு சின்ன ஒரு அழகான ஒரு ஆலயம் கட்டப்பட்டது. இந்த மக்கள் எல்லாரும் கர்த்தரை ஆராதிக்க வந்தார்கள். ஒரு சிறிய சபை அந்த இடத்துல உருவாயிற்று. ஒரு நாள் ஒரு வாலிப சகோதரன், அவன் தன்னுடைய வேலையை செய்து கொண்டிருக்கும் பொழுது திடீரென்று ஒரு பயங்கரமான விஷ பாம்பு ஒன்று அவனை கடித்து விட்டது. உடனடியாக அவனை தூக்கி கொண்டு ஆலயத்திற்கு கொண்டு வந்தார்கள். மிஷனரியிடம் சொல்லி அனுப்புவதற்காக ஒரு ஆட்களை அனுப்பினார்கள். மிஷனரி வெகு தூரத்தில் இருந்தார். அவர் வருவதற்கு காலதாமதமாகிவிட்டது. அதற்குள்ளாகி இந்த வாலிப சகோதரனுக்கு விஷம் தலைக்கேற ஆரம்பித்து விட்டது. அவருடைய சரீரமெல்லாம் குளிர ஆரம்பித்து விட்டு குளிர்ந்து மரணத்துக்கு நேராய் செல்லுகின்ற ஒரு சூழலை, பல்செல்லாம் குறைஞ்சி போச்சு.
மரணம் என்று சொன்ன அப்படிப்பட்ட ஒரு நிலைமையிலே அவர் வந்து விட்டார். விஷம் முழுவதுமாக அவருடைய தலைக்கு ஏறிவிட்டது. ஓனு அலறுதல் புலம்பல். ஆலயத்திற்குள்ளே கொண்டு வந்தார்கள். மிஷினரிகளை காணலை, இன்னும் வந்து சேரலை. இவங்க என்ன செய்தாங்க தெரியுமா? அந்த சபை மக்கள் எல்லாரும் சேர்ந்து தேவ சமூகத்தில் கண்ணீரோடு கூட ஜெபம் பண்ணினாங்க. ஆண்டவரே, ஒரு காலத்தில் நாங்கள் அந்த காலத்தில் வாழ்ந்து கொண்டு வந்தோம், இப்படி ஆச்சரியமான ஒளியாகி உண்மை கண்டுகொள்ளும்படியாக இது திருச்சபையில் உண்மை ஆராதித்து கொண்டு வருகிறோம். நாங்கள் வெட்கப்பட்டு போகக்கூடாதப்பா. இந்த அருமையான வாலிப சகோதரனுக்கு ஒரு அற்புதம் செய்யும். எல்லாரும் கண்ணீரோடு கூட ஜெபம் பண்ணினாங்க. வெகு நேரம் ஜெபம் பண்ணாங்க. ஜெபம் பண்ணி முடித்து கண்களை திறந்த பொழுது அந்த வாலிப சகோதரன் எழுந்து உட்கார்ந்தான். இந்த பத்திரிகையில் இந்த செய்தியை பார்த்து ரொம்ப ஆச்சரியப்படைந்தேன். வேதவசனம் சொல்லுகிறது, உங்களை பரிசுத்தம் பண்ணிக் கொள்ளுங்கள், நாளைக்கு கர்த்தர் நடுவில் அற்புதம் செய்வார். சபை அற்புதங்களை பெற்றுக்கொள்ளுகிற இடம் எப்போ தெரியுமா? சபை பரிசுத்தமாக இருக்கும் பொழுது. இது சபை பரிசுத்தம் என்பது சபையிலே அவயங்களாக இருக்கிற நீங்களும் நானும் கர்த்தருக்கு பிரியமுள்ளவர்களாக வாழ வேண்டும். நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கை, அன்றாட வாழ்க்கை பரிசுத்தம் நிறைந்ததாக காணப்பட வேண்டும். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருக்கிறது? அசுத்தம் நிறைந்ததாக இருக்கிறதா? நம்முடைய சிந்தனைகள், நம்முடைய செயல்கள், வார்த்தைகள் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? தேவனுக்கு பிரியமாய் இருக்கிறதா? யோசித்து பார்க்கணுங்க. ஏதோ கடைமுறைக்கு நான் ஆலயத்துக்கு வருகிறேன், சர்ச்சுக்கு வருகிறேன், ஆராதிக்கிறேன் என்பது அல்ல. நம்ம ஏன் ஜீவபலி ஒப்பு கொடுக்கணுங்க? சில வாரங்களுக்கு கூட உங்களோடு கூட பகிர்ந்து கூட நம்ம எப்படி ஆராதிக்கணும், கர்த்தருக்கு முன்பாக பரிசுத்தமும் ஜீவனும் பலியாக நம்ம ஒப்பு கொடுக்கணும். இதுதான் ஒரு புத்தி உள்ள ஒரு ஆராதனை. கர்த்தருடைய சபைக்கு வந்து கர்த்தரை ஆராதிக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் ஒவ்வொரு பரிசுத்தமாய் கர்த்தரை ஆராதிக்கிறவர்களாய் காணப்படணும். தனிப்பட்ட வாழ்க்கையில நம்ம அன்றாட ஜீவிதத்தில் கர்த்தருடைய சமூகத்தில் வரும்பொழுது மாத்திரமல்ல, நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில், நம்முடைய வேலைகளிலே, நம் செல்லுகிற இடங்களிலே, இந்த உலகத்தில் இருக்கும்போது எப்படிப்பட்ட வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? நற்சாட்சி உடையவர்களை காணப்படுகிறோமா? யோசித்து பார்க்கணுங்க, யோசித்து பார்க்கணும். தேவன் அதை விரும்புகிறார். கர்த்தருடைய ஜனம் பரிசுத்தமாய் வாழணுங்க. கர்த்தருடைய சபை பரிசுத்தமாக இருக்கு. ஏனென்றால் சபைக்கு தலைவராக இருக்கிற இயேசு பரிசுத்தமாய் இருக்கிறார். இரண்டாவதாக, இந்த சபை எப்படிப்பட்ட ஒரு சபையாக இருக்க வேண்டும்? வேதத்தில் வாசித்து பார்க்கும் பொழுது அப்போஸ்தலர்களின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்தில் 1ஆம் வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது. அப்போஸ்தலர்களின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், பெந்தேகோஸ்தே என்னும் நாள் வந்தபொழுது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் வந்திருந்தார்கள். நீங்கள் 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் சொல்லுகிறது, அங்கே இவர்கள் எல்லாரும் ஸ்திரீகளோடும் இயேசுவின் தாயாகிய மரியாளோடும் அவருடைய சகோதரரோடும் கூட ஒருமனப்பட்டு ஜெபத்திலும் வேண்டுதலிலும் தரித்திருந்தார்கள். முதலாவதாக புதிய ஏற்பாட்டில் கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட இந்த பிள்ளைகள் சபையை ஒன்று கூடி வருகிறாங்க. அவர்கிட்ட என்ன இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மனம், ஐக்கியம், ஜெபம் இருந்துச்சு. பார்த்துக்கிடுங்க. நீங்கள் 4ஆம் அதிகாரத்திற்கு வரும்பொழுது வேதம் மிக அழகாக சொல்லுகிறது. அங்கு 24ஆம் வசனம், அவர்கள் அதை கேட்டு ஒருமனப்பட்டு தேவரை நோக்கி சத்தமிட்டு, கர்த்தாவே, நீர் வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் அவைகளில் யாவற்றையும் உண்டாக்கின தேவனாயிருக்கிறேன். எல்லாரும் ஒருமனப்பட்டு ஜெபம் பண்றாங்க. அப்போஸ்தலர் ஜெபம் பண்றாங்க. அவங்களுக்கு எதிராக மார்க்க தலைவர்கள் பயங்கரமாக எழும்பி வருகிறார்கள், மிரட்டுகின்றார்கள், அடிக்கின்றார்கள், சித்திரவதை பண்றாங்க. எருசலேமிலே கிறிஸ்துவை பற்றி நீங்கள் உபதேசிக்க கூடாது, நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன், ஆனால் எருசலேமே நீங்கள் உங்களுடைய போதகத்தில் நிரப்பினீர்களே என்று சொல்லுகிறதாக வேதத்தில் நாம் பார்க்கிறோம். அவள் பயமுறுத்தலாம் கேட்டு இவங்க என்ன செய்தாங்க தெரியுமா? ஓடி ஒளிந்து விடவில்லை. கொஞ்ச நாளைக்கு முன்பாக இயேசுவை இந்த அரண்மனைக்கு, பிலாத்து அரண்மனைக்கு கொண்டு போகும் பொழுது அங்கே என்ன செய்தான இதே பேதுரு வேலைக்காரிக்கு முன்பாக இது இயேசுவை தெரியாது என்று சொல்லி சபிக்கவும் சத்தியம் பண்ண தொடங்கின இந்த மனுஷன். இப்போ இந்த பயமுறுத்தலை கேட்டு இவங்க கொஞ்சம் கூட பயப்படலைங்க. நேர தேவசமுதிரம் கதறுகிறார்கள். ஒரு மனதோடு கூட ஒன்றாய் கூடி வந்தாங்க, ஜெபம் பண்றாங்க. நீங்க 31ஆம் வசனம் சொல்லுகிறது, அவர்கள் ஜெபம் பண்ணின போது அவர்கள் கூடியிருந்த இடம் என்ன செய்ததுன்னா அசைந்தது என்பதாக வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறதே. மத்தேயு சுவிசேஷத்தில்
நீங்கள் 18ஆம் அதிகாரத்தில் 19ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது, அல்லாமலும் உங்களில் 2 பேர் தாங்கள் வேண்டிக் கொள்ளப் போகிற எந்த காரியத்தை குறித்தாயிலும் பூமியிலே ஒருமனப்பட்டிருந்தால் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவினால் அது அவர்களுக்கு உண்டாகும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். இயேசு கிறிஸ்து தம்முடைய சீசர்களுக்கு ஏற்கனவே சொல்லி வச்சாரு, நீ எல்லாம் ஒருமனப்பட்டு நீங்க சமூகத்தில் வருவீர்கள் சொன்னார். பரலோகத்தில் இருக்கிற பிதாவினால் அது அவர்களுக்கு உண்டாகும். இந்த வசனத்தை அறிந்திருந்தாங்க. ஆண்டவருடைய வார்த்தையின்படியே இவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு தேவ சபையில் காத்திருந்தார்கள். தேவ ஆவியானவர் வல்லமையாய் ஊற்றப்பட்டார். அக்கினிமயமான பிரிந்திருக்கிற நாவுகள் போல அவர்களுக்கு காணப்படுகிற பிரத்யட்சமை பார்க்கிறாங்க. எல்லாரும் பரிசுத்த ஆவியில் நிரப்பப்பட்டு தேவ வல்லமையில் நிரப்பப்படுகிறாங்க. அன்றைக்கு பிரசங்கம் பண்றாங்க. எத்தனையோ எதிர்ப்புகள் வருகிறது. ஆனாலும் கூட அந்த ஒரு மனதையும் அந்த ஐக்கியத்தையும் ஜெபத்தையும் விட்டு விடல. ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதம் அப்படி வாழ்க்கையில காணப்படும். சபையில நமக்கு என்ன வேணும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மனதோடு கூட ஜெபிக்கின்ற ஒரு அனுபவம் நமக்கு வேணும். நமக்குள்ளாக சபை மக்களுக்குள்ளாக ஒரு ஐக்கியம் இருக்கணும். இன்றைக்கு நம்முடைய குடும்பத்தில் ஐக்கியம் இருக்கிறதா? சபையில் ஐக்கியம் இருக்கிறதா? நாம யோசித்து பார்க்கணும். நம்ம எல்லாம் ஒன்று கூடி வரும்போது நம்முடைய சிந்தனைகள் எப்படிப்பட்டதா இருக்கிறது? ஒருவரை ஒருவர் கடித்து பட்சிக்கிற ஒரு அனுபவம் இருக்கிறதா? கொரிந்து சபையில் அப்படிப்பட்ட பிரச்சனை காணப்பட்டது. நீங்கள் 1ஆம் அதிகாரம் நீங்கள் 10ஆம் வசனம் முதல் சில வசனங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது இந்த குலவேல வீட்டாரை குறித்து அங்கு வேதத்தில் சொல்லப்பட்டு இருக்கிறது. சிலர் சொல்றாங்க நான் பவுலை சார்ந்தவன், சிலர் கேபாவை சார்ந்தவன், சிலர் அப்போலோவை சார்ந்தவன் சொல்லுகிறீர்கள். பவுல் அவங்களுக்கு சிலுவையில் அறையப்பட்டான். பவுல் சொல்லுகின்றான், உங்களுக்காக சிலுவையில் அறையப்பட்டது, ஜீவனை கொடுத்தது, ரத்தத்தை சிந்தது, ரட்சிப்பை கொடுத்தது ஆண்டவராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து அல்லவா? உங்களுக்குள்ளாக இது பிரிவினை காணப்படுகிறது என்ன? இல்லை 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரத்தில் நீங்க வரும்பொழுது கூட 18ஆம் வசனத்துல பவுல் சொல்றாரு, உங்களுக்குள்ள பிரிவினை உண்டென்று நான் காண்கின்றேன். சபைக்குள்ள இப்படிப்பட்ட பிரிவினைகளை அவன் பார்க்கின்றான். இப்படி பிரிவினைகளோடு கூட தேவ சபையில் வரும் பொழுது ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. இது சபைக்குள்ளாக ஐக்கியம் இருக்கணும், ஒற்றுமை இருக்கணும். அதோடு கூட ஜெபம் என்ன செய்யணும் இருக்கணும். நம்ம எல்லாரும் ஒன்றாய் ஒரு மனதோடு கூட தேவ சபையில் வரும்பொழுது கர்த்தர் இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் அற்புதங்களை செய்ய ஆரம்பித்து விடுகிறார். ஒரு நாள் ஒரு அருமையான ஒரு சகோதரர், அவர்கள் இந்த மரவேலை செய்கின்ற தொழிலை செய்கின்றவர். அவர் கிறிஸ்தவர் அல்லாத ஒரு சகோதரர். அவருக்கு ஒரு பிரச்சனை இருந்துச்சு. என்ன பிரச்சனைனா, இரவில் அவர் படுத்தா அவரால் படுக்கவே முடியாது. ஒரு 10 நிமிஷம் படுத்திருந்தா போதும், ஒரு மைல் 2 மைல் வேகமாக ஓடுனா நமக்கு எவ்வளோ மூச்சு இழைக்கும் பார்த்துருங்க. அதே போல் மேலும் இழைக்க ஆரம்பித்து விடுவார். 10 நிமிஷம் கூட அவரால் படுக்க முடியாது. 8 மாதம் 9 மாதம் இரவெல்லாம் விழித்திருக்கின்ற ஒரு சூழலை. ரொம்ப அசந்து போன சில உட்கார்ந்துக்கிட்டே சில வேளை தூங்குவாராம். படுத்து ரொம்ப மாதங்கள் ஆகிவிட்டது. அவர் தங்களுடைய குலதெய்வத்தை வழிபடும்படியாக சாத்தூர் பகுதிக்கு செல்லுவாராம். எத்தனையோ நேர்ச்சிகள் செய்து பார்த்தார், எத்தனையோ காரியங்கள் செய்து பல ஆயிரங்கள் நஷ்டம், ஒரு பிரயோஜனம் கூட கிடையாது. சாதாரணமான கஷ்டப்பட்ட ஒரு குடும்பத்தை சார்ந்தவர். ஒரு நாள் என்னை தேடி வந்தார். அவர் சொல்கிறார், ஐயா எனக்கு இப்படி ஒரு பிரச்சனை இருக்கிறதே, நான் எவ்வளவோ முயற்சி பண்ணி பார்த்துட்டேன், பிரயாசப்பட்டேன், எனக்கு ஒன்று கூட எனக்கு விடுதலை கிடையாது, எத்தனையோ காரியம் செய்து விட்டேன், தயவு செய்து எனக்கு ஏதாவது ஒரு காரியத்தை உங்களால் செய்ய முடியுமா அப்படின்ட்டு என்கிட்ட கேட்டார். நான் சொன்னேன், நான் ஒன்றும் மெக்கானிக்கெலாம் கிடையாது, உங்களை சரி செய்வதற்கு இயேசு கிறிஸ்துவிடம் வாருங்கள், அவர் உங்களுக்கு ஏதாவது செய்வார், காரியத்தை செய்வார். நான் சொன்னேன், நாளைக்கு வாங்க. அதற்கு அடுத்த நாள் சனிக்கிழமை அந்த சபையில் உபவாச ஜெபத்திற்கு நான் ஒழுங்கு செய்திருந்தேன். மாதந்தோறும் அங்கே அந்த 4வது சனிக்கிழமை அங்கு உபவாச ஜெபம் நடக்கும் அந்த சபையில். அவர் ரொம்ப பயபக்தியோடு கூட வந்திருந்தார். காலைல 10 மணிக்கு ஆரம்பிக்கும் பொழுதே அவர் வந்து விட்டார். பாடல் வேளை, ஜெப வேளை எல்லாத்திலும் உட்கார்ந்துருந்தார். கிட்டத்தட்ட ஒரு 2-3 மணி நேரம் கழித்த பிறகு எல்லாருக்காகவும் ஜெபிக்கின்ற ஒரு நேரம் வந்துச்சு.
அப்போ சபை மக்கள்கிட்ட சொன்னேன், இப்போ ஒரு அருமையான சகோதரர் வந்திருக்கிறாரு, இந்த மாதிரி ஒரு பிரச்சனை நம்மால் முடியாது, ஆனால் இது திருச்சபையில் அசைவாடி கொண்டிருக்கிற இயேசு கிறிஸ்துவால் எல்லாம் முடியும். நம்ம அவரை நோக்கி பார்ப்போம். இவருக்காக எல்லாம் ஒரு மனதோடு கூட தேவ சமூகத்தில் நாம் ஜெபம் பண்ணுவோம்னு சொல்லி ஒரு 5 நிமிடம் இருக்கும். எல்லாரும் முழங்கால் படியிட்டு இந்த சகோதரரை எழுப்பி விட்டு ஆவியில் நிரம்பி ஜெபம் பண்ணாங்க. வானத்தோடு கூட ஜெபம் பண்ணாங்க. எல்லாம் ஜெபம் பண்ணி முடித்து அவர்களுக்கு தலையில் கரங்களை வைத்து ஜெபித்து ஆசீர்வதித்து அனுப்பிவிட்டேன். மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை முடிஞ்ச உடனே இந்த அருமையான சகோதரை தேடி வந்தார். முகத்தில் ஒரு பெரிய சந்தோஷம், பெரிய மகிழ்ச்சி. அதற்கு முன்பாக முகத்தை பார்த்து ரொம்ப சோர்வாக இருக்கும். அவர் தான் 8-9 மாதமாக தூங்கலையே, அப்புறம் எப்படி உற்சாகம் இருக்கும். ஒரு பெரிய மகிழ்ச்சி. அவர் சொன்னார், ஐயா 8-9 மாதங்களுக்கு பிறகு மாத்திரையே போடலையா, உருப்படியாக நைட்டில் ஒரு 10 மணிக்கு தூங்கி விடியக்காலம் 6 மணி வரை நான் தூங்கி முழிச்சையா அப்படின்னு சொன்னார். உள்ளத்தில் அவ்வளோ பெரிய சந்தோஷம். அதற்கு இன்னும் 10 நிமிஷம் தூங்கிட்டு அவ்வளோ பெரிய ஒரு இளைப்பு வருமா, மடக்குன்னு சொல்லி செம்பா தண்ணி குடிப்பாரம் பார்த்துக்கிடுங்க. அது குடித்தா அந்த கொஞ்ச நேரம் கழித்து அவருக்கு அந்த பழைய நிலைமைக்கு வருமா. ஆனால் ஐயா நன்றாக படுத்தேன் ஐயா, நல்ல நித்திரையை நீங்கள் ஆராதிக்கிற ஆண்டவராகிய கர்த்தர் கொடுத்தார் என்று சொன்னாராம். அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, இது எப்படி நடந்தது? அவர் எவ்வளவோ மருத்துவர்கிட்ட போய் இதற்காக ட்ரீட்மெண்ட் எடுத்தார், பல ஆயிரங்கள் செலவழித்தார், கால்நடையாய் நடந்து தன்னுடைய தெய்வத்தை நோக்கி பிரார்த்தனைகள் செய்தார், நேர்ச்சைகள் செய்தார். ஆனால் 10 காசு செலவில்லாமல் கிறிஸ்துவின் சபையாகிய அந்த திருச்சபையில் வந்து ஆண்டவருடைய சமூகத்திலே தன்னுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தார். கர்த்தருடைய வாழ்க்கையிலே பெரிய காரியங்களை செய்தார். அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு கிறிஸ்துவின் சபையாக வாழும்படி அழைக்கப்பட்டிருக்கிற நீங்களும் நானும் இந்த உலகத்திற்கு உப்பாக ஒளியாக ஆசீர்வாதமாக இருக்கும்படியாக தேவன் நம்மை தெரிந்து கொண்டார். இன்றைக்கு மற்றவர்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறவர்களாக தேவன் நம்மை தெரிந்து கொண்டது எவ்வளவு பெரிய ஒரு பாக்கியம். ஒன்றுக்குமே உதவாதவர்களுங்க நாம, ஆனால் ஆண்டவர் இது சபையில் வைத்திருக்கிற விதமாக எல்லா ஜனங்களுக்கும் ஆசீர்வாதம் வைத்திருக்கிற எத்தனை பெரிய ஒரு சந்தோஷம், எத்தனை பெரிய ஒரு மகிழ்ச்சி. கிறிஸ்துவின் சபை பரிசுத்தமாக இருக்க வேண்டும். கிறிஸ்துவின் சபை ஐக்கியத்திலும் ஒருமனப்பாட்டிலும் ஜெபத்திலும் தரித்திருக்கின்ற ஒரு சபையாக இருக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, கிறிஸ்துவின் சபை எப்படிப்பட்ட ஒரு சபையாக இருக்க வேண்டும்? அப்போஸ்தலர்களின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது வேதம் மிக அழகாக சொல்லுகிறது, அப்பொழுது யூதேயா கலிலேயா சமாரிய நாடுகளில் எங்கும் சபைகள் சமாதானம் பெற்று பக்தி விருத்தி அடைந்து கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடும் பரிசுத்த ஆவியின் ஆறுதலோடும் நடந்து பெருகின. சபை பெருகின என்று வசனம் சொல்லுகிறது. எப்படி பெருகினவா? சமாதானம் பெற்று பக்தி விருத்தி அடைந்து கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடும் பரிசுத்த ஆவியின் ஆறுதலோடும் சபைகள் பெருக்கிற்று. நம்முடைய சபை குறுகி போகிற ஒரு சபை அல்ல, குன்றி போகிற ஒரு சபை அல்ல, பெருக்கமான ஒரு சபையா இருக்கணும். பெருக்கமான சபையா இருக்கணும். திருச்சபையிலே ஏராளமான விசுவாசிகள் அனுதினமும் கர்த்தரை ஆராதிக்கிற ஜனங்கள் வந்து கொண்டே இருக்கணும். அதைத்தான் தேவன் எதிர்பார்க்கிறார். சில பணக்கார சபையில சில டார்கெட் வச்சிருப்பாங்க, பார்த்து இந்த வருஷம் 10 சர்ச்சை கட்டி கொடுத்துடணும், இல்லை ஒரு 5 சர்ச்சையாவது கட்டி கொடுத்துடணும், வடமாநிலத்தில் ஒரு சர்ச்சையாவது கட்டி கொடுத்து விட வேண்டும். ஒரு முறை நான் ஒரு கிராம சபையிலே நான் பணியாற்றி கொண்டிருந்த பொழுது ஒரு சின்ன அந்த கிராமத்திலும் ஒரு சின்ன என்னுடைய கிளை சபை, ஒரு சின்ன ஒரு கிராமம், ஒரு 10-15 குடும்பம் அந்த சபையில் இருக்கிறார்கள். அவர்களுக்கு ஆலயம் கிடையாது. ஒரு சின்ன ஒரு குடிசை வீட்டில் தான் ஆராதித்து கொண்டிருந்தோம். அந்த கிராமத்தில் ஒரு ஆலயத்தை கட்டுவதற்காக திருமண்டலத்தில் உள்ள ஒரு பெரிய சபையின் போதகரை நான் அணுகினேன். ஒரு நண்பருடைய நண்பர் அவர். அவரோடு கூட பேசி கொண்டிருந்தேன். திருச்சபையின் செக்ரட்டரி அப்போ அங்கே இருந்தாங்க. அவங்க சொன்னாங்க, ஐயா நீங்கள் ஒரு சின்ன கிராம சபை அப்படின்னு சொல்கிறீங்க,
கிராம சபையில் நம்ம சர்ச்சு நாங்கள் கட்டி கொடுக்குற உதவி செய்கிறதுலாம் சரிதான், கட்டி கொடுத்த சபையார் வருவாங்களா அப்படின்ட்டு என்கிட்ட கேட்டாங்க. அதில் நம்ம சந்தேகம், கண்டிப்பாக சபையார் வருவாங்க என்று அந்த செக்ரட்டரிகிட்ட சொன்னேன். அவங்க சொன்னாங்க, ஐயா இப்படித்தான் ஒருத்தர் வந்து என்கிட்ட கேட்டார். ஒரு 60 கிலோமீட்டர் தள்ளி ஒரு தொலைவில் ஒரு சர்ச்சு ஒன்று கட்டி கொடுத்தோம். எல்லாரும் போய் பிரதிஷ்டை பண்ணோம். எங்களுடைய சபையின் சார்பாக முழு செலவு எடுத்துக்கொண்டு ஆலயத்தை கட்டி கொடுத்தோம். ஒரு 2-3 ஆண்டுகள் கழித்து அந்த சபை எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்பதற்காக சென்றோம். எங்களுக்கு தூக்கி வாரி போட்டு விட்டது அந்த சபையை பார்த்த உடனே அப்படின்னு சொன்னேன். என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டேன். அந்த இடத்துக்கு போகிறோம், அந்த சபையில் ஊழியரும் கிடையாது, போதகரும் கிடையாது, விசுவாசியும் கிடையாது. அந்த கிராமத்து மக்கள் என்ன செய்தாங்கன்னா, அதை ஒரு பொது இடம் என்று சொல்லி எண்ணி அதில் ஆட்டையும் மாட்டையும் கட்டி வைக்கின்ற ஒரு ஸ்தலமாய் மாற்றி விட்டார்கள். அன்னையோடு யோசித்தோம், தெரியாத இடத்துல போய் சபையை எடை செய்யக்கூடாது, பேருக்குன்னு கட்டி கொடுக்கக்கூடாது, எங்கிட்ட காசு இருக்குது அதனால் சர்ச்சை கட்டி கொடுக்க சொல்லி போகக்கூடாது ஒரு தீர்மானம் பண்ணி விட்டோம் என்று சொன்னார்கள். நான் சொன்னேன், நான் வந்திருக்கிற சபை அப்படி கிடையாதும்மா, தாகத்தோடு கூட இருக்கிற சபை அப்படி சொன்னேன். அவர் உதவி செய்தார்கள். ஆண்டுடைய நாம மகிமைக்கென்று அது பிரதிஷ்டை செய்யப்பட்டது. இன்றைக்கு ஏராளமான ஆத்துமாக்கள் அந்த இடத்துல வந்து கர்த்தரை ஆராதித்து கொண்டிருக்கிறார்கள். இந்த சபை எப்படிப்பட்டதாக இருக்குன்னா, பெருக்கமான ஒரு சபையாக இருக்கணும். சபை பெருகணுங்க. இது திருச்சபை வளர்ச்சி அடையணும், அப்படி இருக்கக்கூடாது. இது பரிசுத்தமுள்ள ஒரு சபையாக இருக்கணும். அன்பிலும் ஐக்கியத்திலும் ஜெபத்திலும் நிறைந்த ஒரு சபையாக இருக்கணும். இது சபை பெருக்கமான ஒரு சபையாக இருக்கணும். வேதத்தில் வாசித்து பார்க்கும் பொழுது அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 41ஆம் வசனத்தில், அன்றைக்கு பேதுரு பிரசங்கம் பண்ணின உடனே கிட்டத்தட்ட 3000 பேர் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டாங்க. 47ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது, ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையில் சேர்த்து கொண்டு வந்தார் சொல்லப்பட்டிருக்கிறது. 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே 5000 பேர் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு விசுவாசித்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் திரளான புருஷரும் ஸ்திரீகளும் கர்த்தரிடமாய் சேர்க்கப்படுகிறார்கள். 6ஆம் அதிகாரத்தில் நாம் வரும்பொழுது இங்கே 6ஆம் வசனம் சொல்லுகிறது, என்ன சொல்லுகிறது சொன்னால், 7ஆம் வசனத்தில், தேவ வசனம் விருத்தி அடைந்தது, சீஷருடைய தொகை எருசலேமில் மிகவும் பெருகிற்று. அப்போ சீசருடைய தொகை பெருக ஆரம்பித்து விட்டது. எத்தனை பெரிய ஒரு ஆசீர்வாதம் பாருங்க. இந்த சபைகள் பெருக வேண்டும் என்று தேவன் விரும்புகின்றார். இன்றைக்கு அநேக சபைகள் ஆவிக்குரிய ரீதியிலே மந்தாரமான ஒரு சூழ்நிலையில் இருக்கிறாங்க. அதை மந்தமான ஒரு நிலைமையில் இருக்கிறாங்க. ஒரு மந்தமான ஆவி இருந்தால் எப்படி இருக்குமோ, வளர்ச்சியே பெறாமல், சபையில் ஆவியும் இல்லாமல் அனலும் இல்லாமல் ஏனோ தானவென்று இருக்கின்ற சபைகள் ஏராளமாக இருக்கிறது. கடைசி நாட்கள் இப்படிப்பட்ட சபையை நியாயந்திருப்பார். ஐயா ஆண்டவரே, நான் அந்த சபையில் பல வருஷங்களாக நான் உறுப்பினராக இருக்கிறேன் அப்படின்லாம் சொல்லி சாக்கு போக்கு சொல்ல முடியாது. அனலாக இருக்கணுங்க ஆவியில். நம்முடைய சபைகள் பெருகணுங்க. ஆலயத்தின் மேலே ஆலயத்தை கட்டுகிறதில்ல, விசுவாசிகள் மேல் விசுவாசிகள் வந்து கொண்டே இருக்கணும். அதன் மூலமாக ஆலயங்கள் கட்டப்படணும். இதோ உலகத்தை கலக்குகிறவர்கள் இங்கேயும் வந்து விட்டார் சொல்லப்பட்டிருக்கு. அப்படிப்பட்ட ஒரு அனுபவம் திருச்சபை விசுவாசிகள் ஏராளமாக ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ஞானஸ்நானம் பெறுகிறதாக இருக்க வேண்டும். எருசலேமிலே சீசர்கள் எல்லாரும் ஒன்றாய் கூடி ஆண்டவர் ஆராதித்து கொண்டு தான் ஊழியம் செய்து கொண்டிருந்தாங்க. ஒரு பெரிய உபத்திரம் வந்துச்சு. சீசர்கள் சிதறடிக்கப்பட்டார்கள். அப்படி சிதறடிக்கப்பட்டவங்க தான் எங்கே வந்தாங்க, சமாரியாவுக்கு வராங்க. அங்கே போய் ஊழியம் செய்கிறாங்க. சமாரியாவிலே ஏராளமான மக்கள் நினைச்சதாங்க ஆண்டவரை ஏற்றுக்கொள்கிறார்கள். நீங்கள் 8ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கும் பொழுது 12ஆம் வசனத்தில் வேதம் சொல்லுகிறது, பிலிப்பு பிரசங்கித்ததை அவர்கள் விசுவாசித்த பொழுது புருஷரும் ஸ்திரீகளும் ஞானஸ்நானம் பெற்றார்கள். அது மாத்திரமல்ல, நீங்கள் அந்த 8ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது அந்த பட்டணத்திலே மிகுந்த சந்தோஷம் உண்டாயிற்று. ஒரு பெரிய மகிழ்ச்சி, ஒரு பெரிய சந்தோஷம், ஒரு எழுப்புதல் உண்டாயிற்று. சபை எழுப்புதலின் சபையாக இருக்க வேண்டும். எழுப்புதலின் சபையாக இருக்க வேண்டும். கடைசி காலத்தில் நம்ம சொல்கிறோம், என்ன சொல்கிறோம், தமிழகத்திலேருந்து ஒரு பெரிய எழுப்புதல் வரும், தென்பகுதியிலேருந்து ஒரு பெரிய எழுப்புதல் வரும். நல்ல ஒரு காரியம்தான்.
நம்முடைய தமிழகத்திலிருந்து ஒரு எழுப்புதல் ஒரு பெரிய ஒரு சந்தோஷமான ஒரு காரியம்தான். ஆனால் இன்றைக்கு நம்முடைய சபைகள் அதற்கு தகுதியான ஒரு சபையாக இருக்கிறதா? எழுப்புதலை கொண்டு வருகிற சபையாக, கர்த்தருக்காக அனலாகி பிரகாசிக்கிற ஒரு சபையாக இருக்கிறதா? யோசித்து பார்க்கணும். அனலாக இருக்கிற சபை என்று சொன்னால் என்ன? விசுவாசிகள், கர்த்தரை ஆராதிக்கிற ஜனங்கள் ஆவியிலே அனலாக இருக்கணும். கர்த்தரை ஆராதிக்கிறவர்கள் அப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும். அப்பொழுது சபைகள் பெருகும், ஆத்துமாக்கள் பெருகும், விசுவாசிகள் இயேசுவை ஏற்றுக்கொண்டு ஞானஸ்நானம் பெறும் மக்கள் பெருகுவார்கள். ஆனால் இன்றைக்கு நம்முடைய நிலைமை எப்படிப்பட்டதாக இருக்கிறது? ஒரு மந்தமான ஒரு சூழலை, ஆண்டவரை ஆராதிப்பதற்கு கூட பிரியமில்லாத ஒரு சூழலை, ஆலயத்துக்கு வருவதற்கு கூட நமக்கு ஒரு சோம்பல். ஆண்டவர் இதை மன்னிப்பாராக. நம்முடைய நிலைமையை கர்த்தர் மாற்றுவாராக. மீண்டும் ஒரு புதிய ஒரு எழுப்புதலை, ஒரு வெடித்து பரவுகின்ற ஒரு சபையாக ஒரு மாற்றத்தை ஆண்டவர் நம்முடைய சபைக்கு தருவாராக. 1949 ஆண்டிலே மத்திய அந்த மாதங்களிலே ஸ்காட்லாந்து பகுதியில் உள்ள ஹெப்ரைட்ஸ் இந்த தீவில் அங்குள்ள சபைகள் மிகவும் மந்தமான ஒரு நிலைமை இருந்துச்சு. அப்பொழுது அங்குள்ள ஒரு குடிசையில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒரு ரெண்டு சகோதரிகள், கிறிஸ்டின் ஸ்மித் என்ற ஒரு அருமையான ஒரு சகோதரி, பெக்கி என்று சொல்லப்பட்ட ஒரு அருமையான சகோதரி. வயது அவங்களுக்கு ஒரு சகோதரிக்கு 84 வயது, இன்னொரு சகோதரிக்கு 82 வயது. அதில் ஒருத்தருக்கு பார்வை கிடையாது, ஒருத்தருக்கு கால்களில் ஏற்பட்ட பலவீனத்தின் நிமித்தமாக வளைந்து போய் தான் இருப்பாங்க. வாரத்துக்கு 2 அல்லது 3 நாட்கள் இரவு 10 மணிலேருந்து விடிய காலம் 3 மணி வரை ஜெபம் பண்ணுவாங்களாம். ஆண்டவரே, எங்களுடைய பகுதியிலே எழுப்புதல் கிடையாது, சபைகளெல்லாம் மந்தமான ஒரு சூழ்நிலை, எப்படியாவது எழுப்புதல் தாருங்க. பல வாரங்கள் தேவ சபையில் கதறினார்களாம். ஆண்டவருடைய உள்ளத்தில் ஒரு பெரிய ஏவுதலை கொடுத்தார். அவருடைய அந்த கிராமத்தில் இருக்கிற திருச்சபையின் போதகர் அரவன் மெக்கே அவரை அவர்களை கூப்பிட்டார்கள். அவங்க வந்தாங்க, தன்னுடைய பாரத்தை பகிர்ந்து கொண்டு, ஐயா, சபையில் எப்படி ஆகிலும் ஒரு விழிப்பு ஜெபத்தை நடத்துவதற்கு ஏற்பாடு செய்யுங்கள், சபையில் ஒரு அறிவிப்பு கொடுங்க ஐயா, சபை மந்தமான ஒரு நிலைமையில் இருக்குன்னு சொன்னார்களாம். இந்த ரெவரன் பெக்கே என்று சொல்லப்பட்ட அந்த தேவ மனுஷன், இந்த அம்மா இந்த வயதான காலத்தில் அவங்க சொன்ன அந்த காரியங்கள், இவ்வளவு பாரத்தோடு சொன்ன காரியங்கள் உள்ளத்தை அப்படியே தைத்தது. அப்படி சபைகள் அறிவிப்பு கொடுத்தாங்க. அந்த அறிவிப்புகள் அங்குள்ள 2 முக்கியமான பத்திரிகையிலே செய்தியாய் வெளிவந்தது. ஜனங்கள் மந்தமான ஒரு நிலைமையில் இருக்கிறார்கள், அவருடைய எழுப்புதலுக்காக இரவிலே ஜெபிக்கும்படியாக அழைப்பு கொடுக்கப்படுகிறதாக பிரபலமான 2 பத்திரிகைகள் வந்ததாம். ஜெபம் பண்ண ஆரம்பித்தாங்க. சில நாட்கள் கழித்து கர்த்தருடைய வழிநடத்தின்படி டங்கன் கேம்பல்னு சொல்லப்பட்ட ஒரு சுவிசேஷகர் அந்த இடத்துல வந்து பிரசங்கம் பண்ணினார். மாபெரும் எழுப்புதல். இரவு 9 மணிக்கு ஆரம்பித்த அந்த ஜெபம் நடு இரவை தாண்டி விடிய காலம் 3 மணி 4 மணி வரை நடைபெற ஆரம்பித்து விட்டது. அந்த ஆலயத்தில் ஒரு நாள் இரவு கூட்டம் நடைபெற்று கொண்டிருக்கும் பொழுது பக்கத்தில் ஒரு கேளிக்கை அரங்கம் ஒன்று இருந்துச்சு. 100 வாலிபர்கள் டான்ஸ் ஆடி கொண்டிருந்தாங்களாம். இங்கு ஜெபம் நடந்து கொண்டிருந்தது. திடீரென்று கர்த்தருடைய பிரசன்னம் அந்த நடன விடுதிக்குள்ள இறங்கி வந்ததான். அந்த பாடல்கள் அப்படி நிறுத்தப்பட்டது, இசைக்கருவிகள் நிறுத்தப்பட்டது. ஒவ்வொன்று கதற அழுத ஆரம்பிச்சிட்டாங்களாம். எல்லாரும் 100 பேர் ஆலயத்துக்கு வந்துட்டாங்களாம். ஆண்டவரே, நான் பாவி என்று சொல்லி மறுநாள் காலையில் ஆங்காங்கி ரோடுகளில் முழங்கால் போட்டு ஜெபம் பண்ண ஆரம்பிச்சாங்க. ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு, இப்படி எழுப்புதல் இருக்குமா அப்படின்ட்டு. கசாப்பு கடைக்காரன் கொண்டு ரட்சிக்கப்பட்டான். அவங்க என்ன தன்னுடைய கசாப்பு கடை வண்டியில் எல்லாத்தையும் அழைத்து கொண்டு சர்ச்சைக்கு வர ஆரம்பித்து விட்டார்கள். ஒரு முறை அந்த போதகருக்கு காவல்துறையிலிருந்து போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து ஒரு ஃபோன் வந்துச்சு. போதகர் தானே பேசுகிறீங்க? ஆமாம், என்ன வேணும்? நான் காவல்துறை அதிகாரி பேசுகிறேன். உடனே நீங்கள் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வாங்க. இந்த போதகருக்கு என்ன செஞ்சதில்லை, எதுக்கு என்ன அழைக்கின்றீர்கள்? ஐயோ, ஒரு பெரிய கூட்டம் இருந்து கொண்டு இருக்கு, நீங்கள் உடனே வாங்க. கூட்டம் இருந்தாலும் எனக்கு என்னையா அழைக்கிறாங்க? வேகமாக ஓடி போனாங்க. ஒவ்வொன்று அழுது கொண்டு இருக்கிறாங்க. காவல்துறை அதிகாரி சொன்னார், ஐயா, இவங்க என்ன தப்பும் பண்ணல, ஆனால் எல்லாரும் சொல்லுங்க நான் பாவின்னு சொல்லி ஒவ்வொன்று அழுது கொண்டு இருக்கிறாங்க. இவங்களுக்கு நான் என்ன கவுன்சில் கொடுக்கணும், என்ன எனக்கு தெரியலை. அவங்கெல்லாம் சொன்னது, ஒரு போதகரை எங்களுக்கு அனுப்புங்கள், ஒரு ஊழியக்காரை அனுப்புங்கன்னு சொன்னாங்க. நான் தேடி பார்த்தாலும் உங்களுடைய டெலிஃபோன் நம்பர் தான் கிடைச்சது. அதனால அங்கே வைத்து உங்களுக்கு நான் ஃபோன் பண்ண, உடனே வாங்கன்னு உங்களை அழைத்தேன். ஆண்டவர் பற்றி சொன்னாங்க. எல்லாரும்
தன்னுடைய பாவத்திற்காக மனங்கசந்து அழுது ஆண்டவரை ஏற்றுக்கொண்டார்கள். ஒரு பெரிய எழுப்புதல் அந்த தீவில் உண்டாயிற்று என்பதாக வரலாறு சொல்லுகிறது. அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, நம்முடைய சபை எழுப்புதலின் சபையாக இருக்க வேண்டும். அதற்கு தேவை சபை பரிசுத்தமாக்கப்படணுங்க. சபையில் அன்பும் ஐக்கியமும் ஒரு மனமும் ஜெபமும் இருக்கணும். அந்த சபையில் எழுப்புதல் இருக்கணும். அதுதான் தேவன் விரும்புகின்ற சபை. இந்த கடைசி காலத்தில் நம்முடைய திருச்சபையும் அப்படிப்பட்ட ஒரு திருச்சபையை மாற்றுவாராக. நம்மை தேவன் அதற்கென்று தெரிந்தெடுத்திருக்கிறார். அப்படிப்பட்ட மக்களை வாழ நமக்கு கிருபை தருவாராக. ஆண்டவர் தாமே நம்ம ஒரு ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அர்ப்பணிப்பின் பாடலாக கீதம் 315 பாடுவோம். இயேசுவே திருச்சபை ஆலயத்தின் என்றும் நிலைக்கும் மூலைக்கல். கீதம் 315 பாடுவோம். என்றும் நிலைக்கும் மூலைக்கல், பேசற்கரிய மூலைக்கல், அவர் பெருமாளிகையை தாங்கும் கல். பேசற்கரிய மூலைக்கல், அவர் பெருமாளிகையை தாங்கும் கல். உன்னத விலை பெற்ற கல், உன்னத விலை பெற்ற கல், எப்போதும் பரஞ்சோதியாய் நீதி இலங்கும் சூரியனான கல், எப்போதும் பரஞ்சோதியாய் நீதி இலங்கும் சூரியனான கல். ஜெபம் செய்வோம். கிருபை நிறைந்த ஆண்டவரே, இது நல்ல ஆசீர்வாதமான ஆராதனை வேளைக்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். திருச்சபை பரிசுத்தமாக்கப்பட்ட ஒரு சபையாக இருக்க வேண்டும். அன்பிலும் ஐக்கியத்திலும் ஜெபத்திலும் ஆண்டவரை நிறைந்த விசுவாசியில் உள்ள ஒரு சபையாக இருக்க வேண்டும். இந்த சபையானது சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணி எழுப்புதலடைந்த ஒரு சபையாக இருக்க வேண்டும் என்று எங்களுக்கு கற்றுக் கொடுத்த உம்முடைய வார்த்தைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. ஆண்டவரே, இன்றைக்கு திருச்சபையிலே அவயவமாய் இருக்கின்ற எங்களை உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த திருச்சபையின் விசுவாசிகளாய் இருக்கிற நாங்கள் உம்முடைய சரீரமாகி சபையிலே ஆண்டவரே சரீரத்தில் அவயவமாய் இருக்கிற நாங்கள் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாக, ஆண்டவரே ஒருமனப்பட்டு ஜெபிக்கிறவர்களாக, ஐக்கியப்பட்டவர்களாய் காணப்படவும், ஆண்டவரே எழுப்புதல் உள்ளவர்களாய் காணப்படவும் எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் உதவி செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. இந்த ஆராதனையில் பங்கு பெற்ற அனைவருக்காக ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும் சுவாமி. நீர் தந்த அருமையான கற்பத்தின் கனிகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களுடைய கற்பத்தின் கனிகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. சின்னஞ்சிறு குழந்தைகளை ஆசீர்வதித்து உடைய கிருபையினால் நிரப்பும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. படித்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். இந்த புதிய கல்வி ஆண்டிலே ஆரம்பம் முதற்கொண்டே சிறப்பாய் படிக்கவும், என்னுடைய பிள்ளைகள் வருங்காலத்திலே சிறந்த ஒரு பிள்ளைகளாக, தேசத்தில் உயர்ந்த ஸ்தானத்துக்கு செல்கிற பிள்ளைகளாக இருக்க பரம ஞானத்தினால் எங்களுடைய பிள்ளைகள் நிரப்பும்படியாக நாங்கள் ஜெபிக்கின்றோம். வேலைக்காய் காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல வேலை வாய்ப்புகளை கொடுக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். அயல் நாடுகளில் சென்று பணி செய்யும்படியே சென்றுக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். அயல் நாடுகளில் சென்று ஆண்டவரை அங்குள்ள உயர்கல்வி படித்து முடித்து விட்டு வேலைக்காய் காத்திருக்கிற பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிற ஐயா. ஆண்டவரே, பல வகையான பிரயாசப்பட்டும் இன்னும் சரியான வேலை கிடைக்கவில்லைன்னு சொல்லி கலங்குகின்ற என் அன்பு சகோதர சகோதரிகளுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவர் தாமே உமது பிள்ளைகளுக்கு தயவாய் இறங்கி அவர்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம் ஐயா. அந்த தேசத்தினுடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து கர்த்தர் உயர்த்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. நீர் சகலவற்றையும் செய்ய வல்லவர். நீர் செய்ய நினைத்த காரியம் ஒன்றும் தடைபடாது. கர்த்தர் அற்புதமான காரியத்தை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். அதே போல தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஐயா. திருமணத்திற்கு காத்திருக்கிற சகோதர சகோதரிகளுக்காக ஜெபிக்கிறோம் ஐயா.
அதன் காலத்தில் எல்லாவற்றையும் நேர்த்தியாய் செய்கிற ஆண்டவர் இடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நன்மையான காரியங்களை ஏற்ற வேளையில் செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம் ஐயா. திருமண தடைகளெல்லாம் இயேசு கிறிஸ்துவின் மாறும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. குழந்தை செல்வங்களுக்காய் பல வருஷங்களை காத்திருக்கிற தம்பதிகளுக்காய் ஜெபிக்கிறோம் ஐயா. கற்பத்தின் கனி உம்மால் கிடைக்கின்ற ஒரு பலன் அல்லவா, அந்த சுதந்திரத்தை அந்த பலனை கர்த்தர் கட்டளையிட வேண்டுமென நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. உமது பிள்ளைகள் சந்தோஷப்படும்படியாக மகிழ்ச்சி அடையும்படியாக ஒரு அற்புதத்தை கர்த்தர் செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. இந்த திருச்சபையிலிருந்து உம்மை நோக்கி நாங்கள் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, அற்புதங்களை செய்கிற ஆண்டவரே, எங்களுடைய பிள்ளையுடைய வாழ்க்கையில் கர்த்தர் அற்புதத்தை செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. அதே போல் பேறுகால நிலைமை இருக்கிற அருமையான சகோதரிகளுக்காக ஜெபிக்கிறோம் ஐயா. கர்த்தர் உமது பிள்ளைகளுக்கு இரக்கம் பாராட்டும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. கற்பத்தின் கனியை புரண்டப்படுத்தி ஏற்ற வேளையில் சுகப்பிரசவத்தை கொடுத்து இப்படி சமூகத்தை நன்றி செலுத்தும்படி பாக்கியத்தை கொடுப்பீராக. பலவீனமாக இருக்கிறவர்களுக்காக மருத்துவமனையிலிருந்து சிகிச்சை பெறுகிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் ஐயா. படுக்கையில் பல நாட்களை மாதங்களாக இருந்து இந்த ஆராதனையில் பங்கு பெற்றுக் கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய சுகமளிக்கிற வல்லமை இந்த பிள்ளைகள் மீது இறங்குவதாக. உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை கர்த்தருடைய வல்லமை கடந்து வரும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்களை பலப்படுத்துவதாக, அவர்களை ஸ்திரப்படுத்தும்படி ஜெபிக்கிறோம் ஐயா. அவர்களை நீ ஆசீர்வதிக்க வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் ஐயா. வயோதிப நிலைமை இருக்கிற அருமையான பெற்றோர்களுக்காக ஜெபிக்கிற ஐயா. ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. இந்த வயதான காலத்திலும் கர்த்தருடைய கிருபை உம்முடைய அருமையான அடியாரை தாங்கும்படியே பலப்படுத்தும்படியா ஜெபிக்கிறோம் ஐயா. தேவ பிரசன்னங்களை மூடும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. அவருடைய தனிமை உணர்வுகள் எல்லாம் கர்த்தர் மாற்றுவீராக. நல்ல சுகத்தையும் பலத்தையும் நீடித்த சுகவாழ்வை கொடுத்து வழியெடுத்துவீராக. சில பெற்றோர்களுக்கு சுவாமி யாருமே உதவி செய்ய முடியாத ஒரு சூழல் அதப்பா. அப்படியே உதவி செய்ய கூட இருப்பவர்களும் கூட வயதான நிலைமையில் இருக்கின்ற ஒரு பிள்ளைகள் ஐயா. ஒருவருக்கு ஒருவர் ஆண்டவர் ஆதரவாக இருக்கின்ற ஒரு சூழலை அப்பா, நீங்க ஒவ்வொருவருக்கும் நீ துணையாயிருந்து உம்முடைய தூதர்களை அனுப்பி சுவாமி ஆண்டவரே அவர்களுக்கு பணிவிட செய்யும்படியான கிருபைகளை கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். என் ஆண்டவர் அவ்வாறு செய்கிற தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. உமது பிள்ளைகள் கையிட்டு எல்லா பிரயாசங்களையும் ஆசீர்வதியும். என்னென்ன வேலைகள் செய்கிறார்கள் எல்லாவற்றும் ஆசீர்வாதம். தொழில்கள் வியாபாரம் செய்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். அது ஒரு விசேஷித்த ஆசீர்வாதங்களை கர்த்தர் கட்டளையிடுவீராக. உமது பிள்ளைகளுடைய கைகளுடைய ஆண்டவர் சம்பாத்தியங்களில் வருமானங்களில் நிறைவான ஆசீர்வாதம் இருப்பதாக. அநேக பிள்ளைகளப்பா அவருடைய வருமானங்கள் பொத்தல் பையில போட்டது போல இருக்கிற சொல்லுகிறாங்கப்பா. எவ்வளவுதான் சம்பாத்தியம் பண்ணாலும் கூட கடன் 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 ஐயா. இந்த நிலைமைகளெல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் மாறுபடியாக ஜெபிக்கிறோம் ஐயா. இந்த குடும்பத்தில் ஒரு அற்புதம் நடப்பதாக, பொருளாதார ரீதியில் ஒரு ஆசீர்வாதம் உண்டாகட்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. முது பிள்ளைகள் ஆசீர்வதிங்க ஐயா. அநேக குடும்பங்கள் அப்பா ஆண்டவரை ரட்சிக்கப்படாத கணவன் மூலமாய் மனைவி மூலம் பிள்ளைகள் மூலமாய் கண்ணீர் சுவாமி. சில குடும்பங்கள் பிரிந்து போட ஒரு நிலைமை, இதெல்லாம் கர்த்தர் மாற்றும்படி ஜெபிக்கிறோம். குடும்பத்தில் சமாதானம் பெருகும்படி ஜெபிக்கிற ஐயா. பாவத்தின் வல்லமையிலிருந்து பிள்ளைகளை கர்த்தர் விடுதலையாக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்யும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. ஆண்டவரே, யார் யாரெல்லாம் என்னென்ன காரியங்களுக்கு ஜெபித்து கொண்டிருக்கிற எல்லா காரியத்தையும் கர்த்தர் வாய்க்கப்படும்படியே நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த ஆராதனை வேளையை ஆண்டவரே தாங்க முன்வந்த அருமையான குடும்பத்தின் பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறோம் சுவாமி. பெருமாள்புரத்தை சார்ந்த ஆண்டவர் சென்னையில் வசித்துக் கொண்டிருக்கிறோம் இந்த அருமையான ஐயாவுக்காக அம்மாவுக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, அவர்களை ஆசீர்வதிங்கப்பா. அருமையான தகப்பனாருக்கா விசேஷமாக ஜெபிக்கிறோம். இந்த நாட்களில் தன்னுடைய 80வது பிறந்தநாளை காணும்படியாய் கொடுத்த எல்லா கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம். அவள் கடந்து வந்த எல்லா பாதைகளிலும் கர்த்தர் கிருபையாய் நீ தாங்கினீரே, வழிநடத்தி வந்தீரே, அதற்காக கோடாக கோடி ஸ்தோத்திரம். அவருடைய பலவீனங்களிலே உம்முடைய பலன் சம்பூர்ணமாய் விளங்கின தயவுக்காய் ஸ்தோத்திரம் ஐயா. தொடர்ந்து நல்ல சுகத்தையும் பலத்தையும் நீடித்த சுகவாழ்வில் கொடுத்து வழிநடத்தும்படி ஜெபிக்கிறோம். நீ உன் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு கொண்டாங்க சமாதானத்தை காண்பா என்று சொன்னீரே, அப்படிப்பட்ட ஒரு சமாதானம் ஆண்டவரே அப்பா பலத்தினாலும் நிரப்பும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. தேவகரம் அருமையான தகப்பனாரோடு கூட இருப்பதாக. அம்மாவுக்காக ஜெபிக்கிறோம். அம்மாவை ஆசீர்வதிங்க ஐயா. அவருடைய பலவீனங்களை கர்த்தருடைய பல சம்பூர்ணமாய் விளங்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. கர்த்தருடைய பிரசன்னம் அருமையான ஐயாவை அம்மாவை மூடிக்கொள்ளும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. 2 பேருக்கு வேண்டிய எல்லா பலனையும் நீடித்து சுகவாழ்வும் கொடுத்து வழியெடுத்துங்கப்பா. கொடுத்த அருமையான பிள்ளைகளுக்காக, அமெரிக்க ஐக்கிய தேசத்தில் ஆண்டவர் இருக்கின்ற அருமையான மூத்த மகளுக்காக, மருமகனுக்காக, நீங்கள் கொடுத்த 2 பிள்ளைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. அந்த தேசத்திற்கு அருமையான பிள்ளைகளை கர்த்தர் பாதுகாத்துக் கொள்வீராக, ஆசீர்வதிப்பீராக. பிள்ளைகளுக்கு கொடுத்த நல்ல கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம். படிக்கின்ற பிள்ளைகளுக்கு விசேஷத்தின் ஞானத்தை கொடுத்து வருங்காலத்து நட்சத்திரத்தை போல் பிரகாசிக்கும்படியாக ஆண்டவர் அனுகிரகம் செய்ய வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம். சென்னையில் இருக்கிற அடுத்த மகளுக்காய், மருமகனுக்காக, நீங்கள் கொடுத்த அருமையான குழந்தைக்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் ஐயா. தேவ பிரசன்ன பிள்ளைகளோடு கூட இருக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா.
இந்த பிள்ளையுடைய எல்லா தேவைகளை கர்த்தர் சந்திப்பீராக சுவாமி. இந்த முழு குடும்பத்தையும் கர்த்தர் வேலெடுத்து பாதுகாத்துக் கொள்ளும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். நாங்கள் நினைப்பதற்கும் விரும்புகிறதற்கும் வேண்டிக் கொள்வதற்கு அதிகமாய் கிரியேச்சர் வல்லமையின்படியே கர்த்தர் பெரிய காரியங்கள் கட்டடிவீராக. கண்ணம் துதி மகிமை எல்லாம் உமக்கு செல்வதை ஏற்றுக்கொள்ளும். ஆசீர்வதியும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஜெபிக்கிறோம் பரிசுத்த பிதாவே. ஆம் பிதாவே, நீர் பரிசுத்தர், நீர் தோத்தரிக்கப்பட்டவர். தேவரீர் மனிதர் உருக்கமாக அன்பு கூர்ந்து முதுவரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்து எங்கள் தன்மையை தரித்து கொள்ளவும் சிலுவையில் மறித்து எங்களை மீட்டுக் கொள்ளவும் அவரை தந்தருளினரே. அவர் சிலுவையில் ஒரே தினம் தம்மை ஏகபலியாக ஒப்பு கொடுத்து சர்வலோகத்தின் பாவங்களை நிவர்த்தி செய்வதற்கு நிறைவும் பூரணமும் போதுமான பலியையும் காணிக்கையையும் பரிகாரத்தையும் செலுத்துவதுமல்லாமல் தம் திறமையான மரணத்தை என்றைக்கு நினைப்போட்டு ஞாபகத்தை நியமித்து தாம் திரும்ப வருமளவும் நாங்கள் அதை அனுசரித்து வரும்படி தமது பரிசுத்த சுவிசேஷத்தில் கட்டிருக்கிறாரே. இயேசு தாம் காட்டி கொடுக்கப்பட்ட ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு சீசல் கொடுத்து எல்லாரும் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காய் கொடுக்கப்படுகிற என்னுடைய சரீரம். என்னை நினைவுறும்படி செய்தார். அப்படி ராபோஜன பண்ணின பின்பு பாத்திரத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அவர்களுக்கு கொடுத்து, நீங்கள் எல்லாரும் இதில் பானம் பண்ணுங்கள், இது பாவம் மன்னிப்பு உண்டாமல் உங்களுக்காக அனைவருக்காக சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய இரத்தம். இதை பானம் பண்ணும் பொழுதெல்லாம் என்னை நினைவுறும்படி இதை செய்யுங்கள் என்று திருவுளம் பற்றினார். ஆதலால் பிதாவே, உமது குமாரனாகி எங்கள் ஆண்டவரின் அருமையான பாடுகளையும் மரணத்தையும் மகிமையான உயிர்த்தெழுதலையும் பரமேறுதலை நினைவு கூர்ந்து உமது அடியார்களாகி நாங்களுடைய கட்டளையின்படியே அவர் வருகை எதிர்நோக்கிறவர்களாக இதை செய்கிறோம். அவர் நீர் எங்களுக்காக நிறைவேற்றின பூர்ண மீட்புக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இரக்கமுள்ள பிதாவே, நாங்கள் பிடிக்கிற அப்பம் கிறிஸ்துவ சரீரத்தின் ஐக்கியமாயும் நாங்கள் ஆசீர்வதிக்கிற பாத்திரம் கிறிஸ்துவ இரத்தத்தின் ஐக்கியமாயிருக்கும்படி எங்களையும் நீரே தந்த இந்த அப்பத்தையும் திராட்சை ரசத்தையும் ஒரு பரிசுத்த ஆவியினால் பரிசுத்தப்படுத்த வேண்டும் என்று மிகுந்த தாழ்மையோடு பிரார்த்திக்கிறோம். நாங்கள் எல்லாரும் எங்கள் ஆண்டவராய் கிறிஸ்துவில் கூட்டி இணைக்கப்பட்டவர்களாகி விசுவாசத்தை ஒருமைப்படவும் தலையாகி அவர்கள் எல்லாவற்றிலும் வளரவும் கிருபை செய்யும். அவரோடும் பரிசுத்த ஆவியோடும் ஐக்கியமாயிருக்கிற சர்வ வல்லமையுள்ள பிதாவாகி உமக்கு அவர் மூலமாய் சகல கனமும் மகிமையும் என்றென்றைக்கு உண்டாவதாக. பரமண்டலங்கள் இருக்கிற கர்த்தருடைய திருப்பந்தியில் சேருவதற்கு நம்மில் எவ்வளவு பேரும் தகுதி இல்லை என்று உணர்ந்தவர்களாக, ஆண்டவரே நம்மை தகுதிப்படுத்துகிறவர், நம்மை பரிசுத்தப்படுத்துகிறவர் என்பதை உணர்ந்து நம்மை தாமே
தேவ சமுதிரம் தாழ்த்தி நம்ம எல்லாரும் சேர்ந்து தாழ்மையின் விண்ணப்பத்தை ஏறெடுப்போம். இரக்கமுள்ள கர்த்தாவே, இரக்கமுள்ள கர்த்தாவே, எங்கள் சுயநிதியை நம்பி நாங்கள் உடைய பந்தியில் சேர துணியாமல் தேவருடைய அளவற்ற இரக்கத்தை நம்பி சேர்கிறோம். உடைய மேஜையின் கிழிவிலும் துணிக்கைகளையும் பொறுக்கிக்கொள்ள நாங்கள் பாத்திரர். ஆனாலும் தேவரீர் எப்பொழுதும் இரக்கம் செய்கிற மாறாத ஆண்டவராக இருக்கிறீர். ஆகையால் கிருபை உள்ள கர்த்தாவே, முதன்மையான குமாரனாகிய இயேசு கிறிஸ்து மிளமெதியாத சரீரத்தாலும் இரத்தத்தாலும் எங்கள் பாவமுள்ள சரீரமும் ஆத்மாவும் சுத்தமாகி எப்பொழுதும் நாங்கள் அவருக்குள்ளும் அவர் எங்களுக்குள்ளும் வாசமாய் இருப்பதற்கு ஏற்ற விதமாய் அவருடைய சரீரத்தை புசித்து அவர் இரத்தத்தை பானம் பண்ண எங்களுக்கு கிருபை செய்துள்ளோம். ஆமேன். நாம் பிற்கிறப்பம் கிறிஸ்துவின் சரீரத்தின் ஐக்கியமாக இருக்கிறது அல்லவா? ஜெபம் பண்ண கடவோம். கிறிஸ்துவின் சரீரமும் இரத்தமுமாகி சாக்கரம் அந்த விசுவாசத்தினால் பெற்றுக்கொண்டலாய் நாம் அவருக்கு சேர்ந்து நாம் தோத்திரம் செலுத்துவோம். சர்வ வல்லமுள்ள கடவுளே, சர்வ வல்லமுள்ள கடவுளே, பரமபிதாவே, நேசகுமாரனும் எங்கள் ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் எங்களை உமது பிள்ளைகளாக ஏற்றுக்கொண்டு அவருடைய விலைமதியாத திரு சரீரமும் இரத்தமும் ஆகிய ஞான ஆகாரத்தால் எங்களை திருப்தியாக்கியிருக்கிறீர். எங்கள் பாவங்களை மன்னித்து என்றும் உள்ள வாழ்வை எங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறீர். அளவிடப்படாத இந்த நன்மைகளுக்காக தோத்தரிக்கிறோம். சரீரமும் ஆத்துமாவுமாகிய எங்களை தூய உயிருள்ள வழியாக உமக்கு படைக்கிறோம். இதுவே நாங்கள் செய்யும் உள்ளார்ந்த வழிபாடு. நாங்கள் இந்த உலகத்தின் போக்கின்படி ஒழுகாமல் கடவுளின் திருவுளம் எது என தேர்ந்தெடுக்க எங்கள் உள்ளம் புதுப்பிக்கப்பட்டு மாற்றமடைய அருள் புரிவீராக. கடைசியில் நாங்கள் உமது இறை மக்கள் அனைவரோடு உமது என்றும் உள்ள அரசின் மகிழ்ச்சியை பெறத்தக்கதாக இவ்வுலகில் உமக்கு கீழ்ப்படிந்து நடக்க எங்களுக்கு அருள் புரியும். உம்மோடும் தூய ஆவியானவரோடும் ஒரே கடவுளாய் என்றென்றும் வீற்றிருந்த ஆளுகை செய்யும் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். எல்லா புத்திக்கு மேலான தேவ சமாதானங்களோடு கூட இருந்து நீங்கள் தேவனையும் அவருடைய குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்து பற்றி அறிகிற அறிவிலும் அன்பில் நிலைத்திருக்கும்படி உயிர்த்தி சிந்தை காக்கடுவது பிதா குமாரன் பரிசுத்த ஆவியாகிய சர்வ வல்லமை பொருந்த தேவனுடைய ஆசீர்வாதங்களோடு கொண்டு இன்றும் என்றும் சதா காலங்களிலும் உங்களோட நிலைத்திருக்க கடவது. நிறைவு கீதமாக கீதம் 40 பாமாலை 261 பாடுவோம். எல்லாருக்குமா உன்னதர் கத்தாதி கத்தரே. கீதம் 40 பாமாலை 261 பாடுவோம்.
கிருபை நிறைந்த ஆண்டவரே, இந்த மகிமையான ஆராதனைக்காக நன்றி செலுத்துகின்றோம். உம்மோடு ஐக்கியம் கொள்ளும்படியாக உம்முடைய திருப்பந்தியிலே சேரும்படி கொடுத்த எல்லா தயவுக்காக இரக்கத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம். உம்மை உட்கொண்டிருக்கிற நாங்கள் ஜீவகாலமெல்லாம் எங்கள் கர்த்தருக்கு சாட்சி நிறைந்தவளாய் வாழ உம்முடைய ஆசீர்வாதங்களால் நிரப்பப்பட்டவர்களாக இந்த உலகத்தில் உமக்காக ஜீவிக்க கிருபை தர வேண்டும் நாங்கள் ஜெபிக்கின்றோம். எங்கள் ஒவ்வொருடைய கரங்களையும் பிடித்து நீரே நடத்துவீராக. உம்முடைய நாமத்தில் மகிமைப்படுத்துவீராக. மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. கர்த்தர்களோடு இருப்பாராக. தேவ சமாதானத்தோடு சென்று வாருங்கள்.